ஸோ எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். ஸோ உங்க எல்லாரையுமே ஜூம்ல சந்திக்கிறதுல வந்து உண்மையிலே சந்தோஷம்லாம் இல்ல. ஏன் அப்டின்னா, நான் எப்பயுமே வந்து ஜூம் மீட்டிங்க விட வந்து லைவ் மீட்டிங் தான் வந்து நெறைய விரும்புவேன். ஏன் அப்டின்னா, நம்ம என்ன பேசுறோம் அப்டின்ற விஷயம் வந்து உங்களோட காது வழியாவும், உங்களோட இதயத்தின் வழியாவும், கண் வழியாவும் வந்து அது உள்ள இறங்கும் அப்டின்னு நான் யோசிக்கிற ஒரு நபர். ஜூம் மீட்டிங்ல இப்ப நான் பேசுறேன் அப்டின்னா, இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து எத்தன பேர் வந்து இத வந்து முழுசா நீங்க கேட்கறீங்க? முழுசா இது வந்து நீங்க வந்து லிசன் பண்றீங்க. இத முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளோ வந்து நீங்க இம்ப்ளிமென்டேஷன் பண்ணுவீங்க அப்டின்னு தெரியல. பட் ஆனா டெக்னாலஜி வந்து இந்த மாரி Zoom மீட்டிங்கள் மூலியமா வந்து தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இங்க எல்லாரையுமே வந்து இணைக்குது. ஸோ அதனால வந்து இந்த Zoom மீட்டிங்ல இப்ப பேசுறேன். வெகு விரைவில வந்து உங்க எல்லாரோடையும் வந்து லைவா வந்து நான் கண்டிப்பா வந்து பேசுவேன். ஏன் அப்டின்னா, நான் அத சொன்ன மாரி தான். ரீசென்ட்டா கூட வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது வந்து எனக்கு டக்குனு வந்து தென்கட்சி சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் தெரியும். மேபி வந்து பழைய ஆட்களுக்கு தெரியும். இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம். அந்த இன்று ஒரு தகவல்ல வந்து அவர் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு கருத்த சொல்லுவாரு. ஒரு கதையோட சொல்லுவாரு. உண்மையில வந்து பழைய ஆட்கள் எல்லாருக்குமே வந்து அது தென்கட்சி சுவாமிநாதன் அப்படின்னா ரொம்ப பிரபலமான ஒரு நபரு. அவர் ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு. என்ன அப்படின்னா, "எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரேடியோல பேசும்போது. ஏன்னா வந்து ஒரு ரூம்ல வந்து உட்காந்து பேசுவேன். நான் என்ன நினைக்கிறேனோ அத நான் பேசுவேன். என் முன்னாடி ஆடியன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ரூம்ல உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஆனா ஒரு மேடையில நின்னு பேசுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு." அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வேடிக்கையா சொல்லுவாரு. ஆனா எங்களுக்கு என்ன அப்டின்னா, ஒரு மேடையில நின்னு பேசுறது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்டின்னா வந்து, அது நெறைய பேர பார்த்து அவங்களோட கைத்தட்டல் இதெல்லாம் வந்து கேட்டு பேசி, பேசி பழக்கமாகி, ஒரு Zoomல பேசும்போது வந்து, ஏதோ ஒரு ரூம்ல உட்காந்து தனிப்பட்ட முறையில உட்காந்து நான் வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு, நீங்க கேட்கிறீங்களா, கேட்கலையா அப்டிலாம் தெரியாம வந்து ஒரு Zoomல பேசுறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். பட் எனிவே இருந்தாலும் வந்து, தம்பியோட அழைப்புதலுக்கு ஏற்று, ஒட்டுமொத்த இந்த ஈகிள் டீமுக்காக வந்து வந்து Zoom மீட்டிங் வந்து பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன மாரி கூடிய விரைவில வந்து லைவா ஒரு மீட்டிங் வந்து கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஓகே. விஷயத்துக்கு வரேன். ஸோ இங்க இருக்க எத்தன பேருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகம். ஸோ என்னோட பேர் வந்து விஜயகுமார். கம்பெனில ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் டைரக்டர், விபியா இருக்கேன். அதெல்லாம் தாண்டி நான் எல்லா மேடைகள்லயும் சொல்ற அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்றேன். நான் ஃபவுண்டர் டைரக்டர் அப்படின்லாம் தாண்டி ஒரு பிரிவிலேஜ் மெம்பர் அப்படின்றத என்னோட அடையாளமா நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபவுண்டர் டைரக்டர், விபி இது எல்லாமே வந்து என்ன கோயில் ஹரிபிரகாஷுக்கோ, தம்பி இப்போ கொடியரசன் புதுசா வந்து விபியா இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இது மாரி வந்து நெறைய பேர் வந்து விபியா இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்காங்க. ஆக்சுவலி இந்த டீம்ல வந்து நெறைய பேர் விபி இருக்காங்க. உண்மையிலே வந்து ஈகிள் டீம்ல தான் வந்து விபிஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு டீம்ல பிரிவிலேஜ் மெம்பரா இருக்கோம்ல, உங்க ஒவ்வொருத்தராலயும் வந்து ஏன்னா நாங்க வியாபாரத்துக்குள்ள வரும்போது எல்லாருமே வந்து நாங்க வந்து ஃபவுண்டர் டைரக்டர்லாம் பிசினஸ்க்குள்ள வரல. 2018ல வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது வந்து விஜயகுமார் வந்து நான் ஃபவுண்டர் டைரக்டரா உள்ள ஜாயின் பண்ணல. நான் ஒரு பிரிவிலேஜ் மெம்பரா ஜாயின் பண்ணோம். அதுல ஒரு அச்சீவ்மென்ட் பண்றோம். கம்பெனில ஃபர்ஸ்ட் டைமண்டா பிடிக்கிறோம். அப்ப ஈடியா ப்ரமோட் ஆகுறோம். அதுக்கப்புறம் சிடியா ப்ரமோட் ஆகுறோம். அதுக்கப்புறம் சிடிலருந்து விபியா வரோம். விபிலருந்து வந்து ஃபவுண்டர் டைரக்டரா மாறும். அப்போ இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த அந்த வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அப்போ நீங்க பிரிவிலேஜ் மெம்பர் அப்படின்றது தான் உங்களோட பேசிக் அடையாளம். இந்த பிரிவிலேஜ் மெம்பரா இருக்க நம்ப ஒவ்வொருத்தராலயும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு அடுத்து, 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 அடுத்து உங்களுக்கான டாஸ்க் இருக்கும். அதுக்கு அடுத்த படிநிலை இருக்கு. 2026க்குள்ள இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ண ஒரு பிரிவிலேஜ் மெம்பரா இருந்தா கூட, உங்களால வந்து நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ள உங்களால வந்து விபியா புரமோட் ஆக முடியும்ன்ட்டு எம்டி சார் இந்த வருஷம் தொடக்கத்திலேயே சொன்னாரு. ஏன்னா, அதுக்கான அடுத்து, 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 அடுத்து நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கான வந்து ப்ராசஸ் இருக்கு. நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, எந்த இடத்துல வேணாலும் உங்களால வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கான அடையாளத்த வந்து உருவாக்க முடியும் அப்டின்னு சொன்னாரு. ஸோ, அதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி நான் இந்த வியாபாரத்த 2018லருந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். இதுல நான் சம்பாரிச்சிருக்கேன். இதுல வந்து பெரிய லெவல்ல இருக்கேன். அப்படிலாம் தாண்டி, நான் சம்பாதிச்சதுக்கு, நான் வெற்றி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்? அதுக்கான ரீசன்ஸ் ஒண்ணு இருக்கும்ல. அத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த மீட்டிங் Zoom மீட்டிங்ல வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெற்றி அடைஞ்சதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஃபார்முலா. ஏன்னா அந்த ஃபார்முலா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபார்முலா அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரே மாரி இருக்காது. சரி வெற்றிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நான் ஒரு ஃபார்முலா சொல்லுவேன். ஹரி ஒண்ணு சொல்லுவான். மேபி வந்து சூர்யா ஒண்ணு சொல்லுவான். இது மேபி வந்து யுகா பார்த்திபன் ஒண்ணு சொல்லுவாங்க. மேபி தம்பி சந்தோஷ் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்முலா இருக்கும். எல்லா ஃபார்முலா எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. ஆனா, இந்த அனுபவங்கள நீங்க கேட்கும்போது வந்து, இதுல எது உங்களுக்கு ஃபிட் ஆவுதோ, எது உங்களுக்கு வந்து சரிப்படுமோ, அத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. எது உங்களுக்கு வந்து எடுத்துக்க முடியுமோ, அத வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கேரி பண்ணி, நீங்க உங்க லைஃப்லயோ, இல்ல உங்க பிசினஸ்லயோ இத அப்ளை பண்ணுங்க. அத தாண்டி, ஆ
நான் ஜெயிச்சதுக்கான காரணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கதையோட இந்த மீட்டிங் வந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து சொல்ல வந்த டாபிக் முன்னாடி வந்து ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கதை அப்படின்னா ஒரு ஊர்ல இல்ல. அதே மாதிரி வந்து ஒரு ஊர்ல இல்ல, ஒரு கம்பெனில இப்படின்னு ஆரம்பிக்கும். ஒரு ஊர்ல ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில வந்து ஒரு ஒரு முதலாளி. அந்த முதலாளி என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட சக தொழிலாளி. அதாவது வந்து ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியோட டாப் மார்க்கெட்டிங் பெர்சன் அவரு. அதே மாரி டாப் அட்மின் பெர்சன் ஒருத்தரு. சரிங்களா? அத தாண்டி வந்து டாப்ல இருக்கக்கூடிய அ சேல்ஸ் மார்க்கெட்டிங், அட்மின் இத தாண்டி வந்து இருக்கக்கூடிய இன்னொரு பெர்சனையும் வந்து என்ன பண்றாரு, கூட்டு போறாரு. 3 பேரையும். 3 பேரையும் கூட்டு போய் ஒரு மீட்டிங்காக வந்து கூட்டு போறதுக்காக வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு ஒரு ஹோட்டல்ல வந்து வச்சு ஒரு மீட்டிங் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு உட்கார வச்சு என்ன பண்றாரு, பேசிட்டே இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது என்ன வந்து அந்த டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு அலாவுதீன் விளக்கு மாரி ஒரு 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 விளக்கு மாரி ஒண்ணு தெரியுது. அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு சும்மா இருக்காம அந்த விளக்க சும்மா தேய்க்கிறாரு. தேய்ச்ச உடனே உண்மையிலே அலாவுதீன் விளக்கு மாரியே வந்து ஒரு என்ன ஆகுது, ஒரு பூதம் வந்து ஒண்ணு வந்தது. வந்துட்டு உடனே அந்த இருக்கக்கூடிய அந்த 4 பேருக்குமே அந்த ஓனருக்கும் பிளஸ் இருக்கக்கூடிய மத்த 3 பேருக்குமே வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. பட் ஆனா திடீர்னு அந்த பூதம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து, அவருக்கு எல்லாரும் முன்னாடியும் வந்து நின்னுட்டு, நான் உண்மையிலே வந்து ரொம்ப வருஷமா இந்த விளக்குல அடைஞ்சிருந்தேன். என்ன வந்து நீங்க தான் என்ன பண்ணியிருக்கீங்க, காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணுமானாலும் கேளுங்க, நான் வந்து பண்றேன் அப்படின்னோனே, அந்த ஸ்டாஃப்ல அந்த அட்மினோட ஹெட் இருக்கார்ல, அவரு வந்து டக்குன்னு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, அவருக்கு ஒண்ணுமே புரியல. பட் ஆனா இருந்தாலும் வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, நான் என் மனைவியோட வந்து இதுவரைக்கும் வந்து நான் வந்து தாஜ்மஹால் போனேன். என் பொண்டாட்டி கேட்டுட்டே இருக்கா. நான் இதுவரைக்கும் வந்து கூட்டு போனதே இல்ல. எனக்கு தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு என்ன அனுப்பி வைங்க அப்படின்னோனே, அந்த ஸ்பாட்ல என்ன பண்றாரு, அந்த ஹோட்டல்ல அவரு டக்குன்னு மறைஞ்சிறாரு. பார்த்தோம்னா, அவரு ஒரு ஃபேமிலியோட என்ன பண்றாரு, தாஜ்மஹால்ல போய் இருக்காரு. உடனே அடுத்த பெர்சன் இந்த மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்காங்கல்ல, அந்த பெர்சன் வந்து திருப்பி வந்து அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, "சார் எனக்கு வந்து உங்களுக்கு என்ன விருப்பம்?" அப்படின்னு. "இல்ல எனக்கு வந்து சுவிட்சர்லாந்துல வந்து என்னோட ஃபேமிலியோட வந்து நான் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவரும் சுவிட்சர்லாந்து போயிறாரு. ஃபேமிலியோட டக்குனு அந்த இடத்துல இருந்து அவரும் மறைஞ்சு போயிறாரு. 3வது பெர்சன் வந்து ஐடி விங்ல இருக்க ஒரு பெர்சன் சரிங்களா? அந்த டோட்டலா அந்த சாஃப்ட்வேர் டீம்ல இருக்கக்கூடிய. அவரோட அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவரு வந்து டக்குன்னு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, எனக்கு வந்து வெள்ளை மாளிகையில வந்து நான் ஒரே ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணேன், அட்லீஸ்ட் நான் அதிபரா இருக்கணும் அப்படின்னோனே, 3வது பெர்சன் என்ன பண்றாரு, அவர் ஃபேமிலியோட டக்குன்னு அமெரிக்கா போயிறாரு. ஒண்ணு அந்த ஓனர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓனர் செம்ம கடுப்புல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இத பார்த்துட்டே இருக்காரு. இந்த கடைசியா அந்த பூதம் வந்து அந்த ஓனர் கிட்ட வருது. 3 பேர் கேட்டத நான் நிறைவேத்திட்டேன். உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஆசைய வந்து நான் நிறைவேத்துறேன். என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னோனே, அடுத்த செகண்ட் இந்த 3 பேர் என்ன பண்ணணும், இங்க வரணும். ஏன் அப்படின்னா, எனக்கு பிசினஸ்கான மீட்டிங் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ, எது பண்ணுவியோ தெரியாது. போன அந்த 3 பேர் அடுத்த செகண்ட் வரணும் அப்படின்னோனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் மறைஞ்சது. அடுத்த செகண்ட் இங்க வந்துர்றேன். இத கதையா கேட்கும்போது வந்து, என்னடா அப்படின்னு ஒரு மாரி இருக்கும். ஆனா, உண்மையிலேயே ஒரு ஓனரா இருக்கக்கூடிய, ஒரு பிசினஸ் மேனா இருக்கக்கூடியவோட முழு தாட் வேற எதுவுமே இருக்காது. அவனோட முழுசா அவனோட எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே எது இருக்குன்னா, அவனோட வியாபாரத்த பத்தி தான் இருக்கும். மத்தபடி அந்த எம்ப்ளாயியா இருக்க 3 பேருக்கு வந்து வேற சிந்தனை இருக்கலாம். அதாவது சொல்லுவாங்க, வேலைய தாண்டி ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா, ஒரு ஓனரா இருக்கக்கூடிய ஒருத்தனோட தாட் என்னவா இருக்கும் அப்டின்னா, அவன் செய்யக்கூடிய வியாபாரம் தான் அவனுக்கு முழுக்க, 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 முழுக்க அதான் சொல்லுவாங்க. அவனோட நாடி, நரம்பு, ரத்தம், சதை இது எல்லாத்துலயும் வந்து அந்த வியாபாரம் மட்டும் தான் கலந்திருக்கும். ஆஸ் எ பிசினஸ் மேனா இருக்கக்கூடிய நீங்க, இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்ன அப்டின்னா, இங்க இருக்க கிட்டத்தட்ட வந்து என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட 170 பிளஸ் வந்து பீப்பிள் இருக்கோம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் யாருன்னா, நீங்க ப்ரவுடா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு பிசினஸ் மேன். நான் ஒரு வியாபாரி அப்படின்றத நீங்க முதல்ல ரியலைஸ் பண்ணணும். இங்க நெறைய பேருக்கு அந்த தாட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஆக்சிஸ் இந்தியால வந்து நீங்க வந்து உள்ள வந்திருக்கீங்க. நீங்க வந்து ஒரு முதலீடு போட்டு உள்ள வந்திருக்கீங்க. அந்த முதலீட்டுக்கான வந்து பொருள் கிடைக்குது எல்லாம் அதெல்லாம் தாண்டி, இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே இப்ப நீங்க ஆக்சிஸ் இந்தியால வந்து நீங்க லேபரா? யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க டெய்லி வேஜஸா? இல்ல உங்களுக்கு சேலரி தராங்க. இல்ல. நீங்க இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே இந்த பிசினஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் அசோசியேட் இந்த சென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அ இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே யாரு அப்படின்னா வந்து ஒரு வியாபாரி. ஒரு பிசினஸ் பண்ணணும். உண்மையில வந்து நம்ம ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்றதுல வந்து நீங்க வந்து முதல்ல வந்து நீங்க பெருமிதம் கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணா இருங்க. இல்ல உங்க தெருவுல கூட எடுத்துக்கங்க. உங்க உங்க தெருவுல ஒரு பெரிய பணக்காரர் வந்து மேபி கவர்ன்மென்ட் எம்ப்ளாயோ, இல்ல பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயியோ இருக்க மாட்டாங்க. ஒரு வியாபாரியா தான் இருப்பார். உங்க ஊர்ல யார் பெரிய பணக்காரரா இருப்பான்னா, ஒரு வியாபாரியா தான் இருப்பார். உங்க மாநிலம், உங்களோட என்ன சொல்றது? டிஸ்ட்ரிக்ட் இப்ப சென்னையோட பெரிய பிசினஸ்மேன் யாரு? பெரிய வந்து பணக்காரர் யாருன்னா பிசினஸ்மேனா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல பெரிய பணக்காரர் யாருன்னா பிசினஸ்மேனா இருப்பாங்க.
இந்தியால பெரிய பணக்காரர் யாருன்னா பிசினஸ் மேன் தான். உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர் யாரா இருப்பாங்க? வியாபாரியா தான் இருப்பாங்க. ஒரு வேலைக்கு போறவனுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து அவனோட லைஃப் ஸ்டைல வந்து மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பண்ணவே முடியாது. எது பெஸ்ட் அப்படின்னு கூட லாஸ்ட்டா ஒரு மீட்டிங்ல சந்தோஷ் தம்பி மீட்டிங்ல கேட்டேன். வேலைக்கு போறது பெஸ்ட்டா? வியாபாரம் பண்றது பெஸ்ட்டா? அப்படின்னா, வியாபாரம் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா, நமக்கான டைம் ஃப்ரீடம் இருக்கு. நம்ம என்ன நெனைச்சோமோ அத இன்கமா நம்மளால சம்பாதிக்க முடியும். நம்மளோட எண்ணங்கள புகுத்த முடியும். இன்னொருத்தருக்கு நான் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாமே வந்து நமக்கு எங்க கிடைக்கும்னா, ஒரு சொந்தமா சுயதொழில் பண்ணும்போது. ஆனா, அந்த சுயதொழில்ல நம்ம எங்க பண்றோம் அப்படின்னா, ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியில பண்றோம். யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்விக்கில வந்து ஸ்விக்கியோ, சொமோட்டோலயோ பைக் ஓட்டுறவன், அதாவது வந்து டெலிவரி பாயா இருக்கக்கூடியவன், ஒரு மாசத்துக்கு 20,000லேருந்து 25,000 வந்து என்ன பண்றான்? சம்பாதிக்கிறான். பார்ட் டைம்ல. எனக்கு ஒரு தம்பி சொன்ன விஷயம் தான். 20,000 25,000 நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க. ஸ்விக்கில, சொமோட்டோல வந்து பார்ட் டைம்ல வந்து ஒரு டெலிவரி பையனா இருக்கக்கூடிய ஒருத்தரால 20,000 25,000 சம்பாதிக்குது அப்படின்னா, அப்ப அந்த ஸ்விக்கியோட ஓனர் என்ன சம்பாதிப்பாரு? என்ன டர்ன் ஓவர் நடக்கும்? அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா, அது நான் ஆக்சுவலி உண்மையிலேயே ஓப்பனா சொல்லணும்னா, கிட்டத்தட்ட வந்து 15,000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு. இது வெறும் ஒரு ஒரு ஆப். அப்போ ஒட்டுமொத்த மத்த ஆப்லாம் கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ ஆக்சிஸ் இந்தியால நீங்க எம்ப்ளாயி இல்ல. அடுத்த தலைமுறைய வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆன்லைன் ஷாப்பிங். அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு ஆப்போட யூ ஆர் த ஒன்லி பிசினஸ் அசோசியேட். நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருக்கிறீங்க. அப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் அடுத்த ஒரு 3 வருஷத்துலயோ இல்ல 5 வருஷத்துல எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து நீங்க ஒரு வந்து என்டர்பிரனர். நீங்க வந்து ஒரு வியாபாரி. அப்போ நீங்க ஒரு வியாபாரியா வந்து நீங்க வந்து முதல்ல ஃபீல் பண்ணுங்க. ஒரு வியாபாரிலாம் எப்படிலாம் இருப்பான்? ஏன்னா ஒரு வியாபாரி எப்படிலாம் இருப்பான்? ஏன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு அ சுய சிந்தனை இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு எக்ஸ்போர்ட்ல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்றீங்க. ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. திடீர்னு அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில வந்து மேபி ஒருத்தர் வந்து கட்டிங் பண்ணுவார். உதாரணத்துக்கு வந்து ஒரு சட்டை தைக்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கட்டிங் பண்ணுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டிச் பண்ணுவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அத மடிப்பார். இன்னொருத்தர் அயர்ன் பண்ணுவார். இப்படிதான் வந்து என்ன ஆகும்னா, ஒவ்வொன்னும் ஒரு ஒரு ப்ராசஸ் போகும். சரிங்களா? இப்ப மேபி மேபி ஒரு ஒரு டெய்லர் ஒரு அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய கரண்ட் போயிடுச்சு. டெய்லரிங் யூனிட் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா, கட்டிங் பண்றவர் மட்டும் தான் வேலை செய்வாரு. அந்த டெய்லரிங்ல என்ன தைக்கக்கூடிய ஒரு நபர் மேபி அது கரண்ட்ல பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கவர் வந்து என்ன பண்ண மாட்டாருன்னா, எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் பாட்டுக்கு ஜாலியா கம்முனு உட்கார்ந்துருப்பாரு. ஏன் அப்படின்னா கரண்ட் இல்ல, மிஷின் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா, அதோட ஓனரா இருக்கக்கூடிய நபருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, மேபி 1 ஹவரோ, 2 ஹவர் ஏதோ ஒரு வகையில வந்து டக்குனு வந்து என்ன பண்ணணும், அத சரி பண்ணி என்ன பண்ணணும், அந்த ஒட்டுமொத்த அந்த இண்டஸ்ட்ரிய வந்து சரி பண்ணணும். 2வது வந்து அந்த கரண்ட்டோ இல்ல வாட் எவர் இட் இஸ் அந்த மிஷினரிய உடனே சரி ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே அவருக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் இவ்வளோ இவ்வளோ வந்து புரொடக்ஷன் பண்ணணும், இவ்வளோ டெலிவரி குடுக்கணும் அப்படின்ற பிரஷர் யாருக்கு இருக்குன்னா, அஸ் எ எம்ப்ளாயிக்கு இருக்காது. அந்த ஓனருக்கு இருக்கும். அப்போ ஒரு பிசினஸ் மேனா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து நெறைய சிந்தனைகள் இருக்கும். நெறைய பொறுப்புகள் இருக்கும். ஆனா ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு வேலைய சொன்ன அந்த வேலைய மட்டும் செய்வாங்க. செஞ்சு முடிச்சாங்க 8 ஹவரோ, 10 ஹவரோ வேலை செஞ்சு முடிச்சோமா அவ்வளோதான். குடுக்குற சம்பளம் அது என்னவா இருக்கணும். நீ 10,000 தான் உன்னால முடியும். இல்ல 15,000 தான் உன்னால முடியும். 20,000 தான் உன்னால முடியும். உன் தகுதி இவ்வளோதான் அப்படின்றத யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ற வருமானத்த வாங்கக்கூடிய வேலை ரொம்ப சூப்பரா, இல்ல சார் நீங்க இந்த வியாபாரத்த எடுத்து, நான் இந்த பிசினஸ் எடுத்து உங்களுக்கான பிளெக்சிபிள் பார்ட் டைம்ல நீ 5,000 சம்பாதிக்கணும்னு நெனச்சா 5,000 இங்க சம்பாதிக்கணும். இல்ல சார் நான் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 5,00,000 சம்பாதிக்க முடியும். இல்ல சார் இந்த ஒரு மாசத்துல என்னால வந்து 10,00,000 வேணுமா சம்பாதிக்க முடியும். ஏன்னா, இந்த வியாபாரத்தோட பெரிய பிளஸ் இதான். ஆனா நெறைய இடத்துல நான் சொல்லுவேன். ஒரு வியாபாரம் அப்டின்னா ஒரு பெரிய முதலீடு. நெறைய பேருக்கு வந்து வியாபாரம் பண்ணணும்னு தாட் இருக்கும். பிசினஸ் பண்ணணும்னு தாட் இருக்கும். ஆனா பிசினஸ் வந்து நம்மளால வந்து பண்ணணும் அப்டின்ற தாட், என்ன ஆசை எல்லாம் இருந்தாலுமே, நம்ம வியாபாரம் பண்ணாம இருப்போம். காரணம் என்னன்னா, வியாபாரம் பண்ணணும் அப்டின்னா பெரிய முதலீடு வேணும். பெரிய முதலீடு அப்படின்னாலே நமக்கு அடுத்து வந்து ரிஸ்க் இருக்கும். 2வது வந்து அந்த வியாபாரம் சம்பந்தமான நாலேட்ஜ் வேணும். இது எல்லாமே நம்ம யோசிச்சு வந்து வியாபாரம் பண்ணாம இருக்கும். ஆனா இந்த வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் வந்து, "சார் எனக்கு பெருசா படிப்பு இல்ல சார். எனக்கு பெருசா பேக்கிரவுண்ட் இல்ல சார். எனக்கு பெருசா நாலேட்ஜ் இல்ல சார். வாட் எவர் இட் இஸ் எதுவுமே இல்லனாலும் பரவால்ல. பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில பெரிய லெவல்ல வரணுன்ற தாட் உள்ள எல்லாருக்குமே இந்த வியாபாரம் வந்து சூட் ஆகும். எல்லாராலயும் இந்த வியாபாரத்த பண்ண முடியும். ஏன்னா, இதுல இங்க பெரிய முதலீடு இல்ல. அது பெரிய பிளஸ். ஒரே ஒரு ஐடி ரூ. 4,500 குடுத்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து ஒரு ஐடி போட்டு இந்த வியாபாரத்துக்குள்ள என்டர் ஆக முடியும். ஆனா, இது வந்து எவ்வளோ ப்ளஸ்ஸோ, நான் சில இடங்கள்ல சொல்லுவேன். இந்த வியாபாரத்தோட பெரிய ப்ளஸ் வந்து இந்த மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்டு. ஏன்னா, எல்லா நடுத்தர வர்க்கமும் வந்து இந்த வியாபாரத்துக்குள்ள வந்து உள்ள வர முடியும். எல்லா நடுத்தர வர்க்க பீப்பிள் எல்லாரையும் என்ன பண்ண இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன முதலீடு தான் அப்படின்னு. ஆனா, இது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸோ, ஆனா அந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு. என்ன அப்படின்னா, வெறும் 4,500 தானே. சும்மா போடுவோம். வந்தா வருது, வராட்டி போகுது. அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கேர்லெஸ்னஸ் வந்து இங்க வந்து நமக்கு நெறைய நெறைய பேருக்கு அது இருக்கும்.
ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க ரூ. 4,700 இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஐடில. இப்படி வச்சுங்க. 4,70,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு வியாபாரம். 4,70,00,000 என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு பிரம்மாண்டமா வந்து ஒரு சரவணா ஸ்டோர் மாரி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மால் கட்டிங்கன்னு வச்சுங்களேன். காலையில தூங்கி எந்திரிச்சோனே உங்க ஒய்ஃப் வந்து, "எப்பா நீ போய் வந்து அந்த மால வந்து திறந்து வை. நீ போய் என்ன பண்ணு? போய் நீ வந்து ஓப்பன் பண்ணு." அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல. நீங்களா காலைல போய் என்ன பண்ணுங்க, அது ஓப்பன் பண்றதுக்கு ஆள ரெடி பண்ணி, நீங்களே காலைல போவீங்க. மேபி அந்த மால்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மால்ல வந்து நெறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மால் உள்ள போம்போதே வந்து மேபி குப்பை இருந்தா அத நம்மளே எடுப்போம். மேபி அந்த மால்ல ஒரு இஷ்யூ அப்டின்னா நம்ம சரி பண்ணுவோம். அந்த மால்ல பிசினஸ் நடக்கலன்னா நம்ம இறங்கி நம்ம வேலை செய்வோம். 4,70,00,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல எந்த பிசினஸும் நடக்கல. எம்ப்ளாயி வரல, கஸ்டமர் வரல அப்டின்னா நமக்கு தான் பெயினா இருக்கு. ஏன்னா, மாசம் மாசம் வாடகை குடுக்கணும். மாசம் மாசம் வந்து கரண்ட் பில் கட்டணும். எம்ப்ளாயி சம்பளம் குடுக்கணும் அப்டின்னு நமக்கு தோணும். ஏன்னா 4,70,00,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும்போது, ஒவ்வொரு நாளுமே நமக்கு என்ன இருக்கும்னா, அந்த வியாபாரம் பத்தின சிந்தனை இருக்கும். நம்ம சாப்பிடும்போது, தூங்கும்போது எல்லாமே சிந்தனை இருக்கும். சரிங்களா? அப்போ நான் திரும்ப ஒரே ஒரு விஷயம். 4,70,00,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணா, என்ன எஃபோர்ட் போடுவோமோ, அத வெறும் 4,700க்கு அந்த எஃபோர்ட் நீங்க போடுங்க. அந்த சிந்தனைய நீங்க உருவாக்குங்க. அந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தது அப்டின்னா, ஒரே ஒரு ஐடியின் மூலியமா நீங்க ரெஃபரல் என்ன பண்ணலாம்? 2,40,000 ஒரு ஐடி சீலிங் வந்தீங்கன்னா ரூ. 60,000 2,40,000 சம்பாதிக்க முடியும். இதே ரீபர்ச்சேஸ் இன்கம்ல அதே 2,40,000 அப்போ வெறும் ரூ. 4,700 போட்டு ஒரு ஐடில ஒரு மாசத்துக்கு ரூ. 4,80,000 சம்பாதிக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இங்க இருக்குங்க. அப்ப இது நீங்க 3 ஐடியா போட்டா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? இல்ல 7 ஐடியா போட்டா எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா, உங்களுக்கு கேட்கறதுக்கு பிரமிப்பா இருக்கும். சார் இதெல்லாம் சாத்தியமா? அப்படின்னா சாத்தியம்ங்க. சாத்தியம். இங்க எல்லாருமே நாங்க பண்ணியிருக்கோம். இந்த வியாபாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன்ல, நான்லாம் வந்து 3 தலைமுறையா வந்து சென்னையில வந்து பொறந்து வளர்ந்த பையன். அதாவது எங்க அப்பாவோட பாட்டி. எங்க அப்பாவோட பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, 1900லேருந்து நாங்க என்ன பண்றோம், இங்க வந்து சென்னையில கிட்டத்தட்ட 125 வருஷமா வந்து நாங்க ப்ராப்பர் சென்னை ராயபுரத்துலருந்து பொறந்து வளர்ந்த ஒரு குடும்பம் எங்களுது. சரிங்களா? அப்போ சொந்தமா இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு இடம் இல்ல. இதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே வந்து எம்ப்ளாயீஸா இருந்தாங்க. எல்லாருமே எம்ப்ளாயீஸா இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெருசா வந்து இடம் வாங்கணும் அப்படின்லாம் தரல. வாடகை வீடு இப்படியே தான் வாழ்ந்துருக்கேன். பட் ஆனா அந்த வியாபாரம் எடுத்து 3 தலைமுறையா செய்ய முடியாத விஷயம் 4வது தலைமுறை சரிங்களா? செய்ய முடியாத ஒரு விஷயத்த வெறும் 3 வருஷத்துல இந்த வியாபாரம் எடுத்து எங்களால செய்ய முடிஞ்சதற்கு, எங்களால இந்த இடத்துல சொந்தமா இடம் வாங்கி நாங்க வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களால இத விட பெஸ்ட்டா வந்து செய்ய முடியும். ஏன்னா எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு எனக்கோ, ஹரிபிரகாஷுக்கோ, இல்ல சந்தோஷுக்கோ வந்து நான் இந்த வியாபாரத்துல ஜெயிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துல நாங்க இவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம். ஏன்னா, நாங்க தொடங்கும்போது இருந்தக்கூடிய காலகட்டம் வேற. நாங்க தொடங்கும்போது இருக்கக்கூடிய அம்னிட்டீஸ் எங்களுக்கான வந்து எங்கள சுத்தி இருக்கக்கூடிய சர்க்யூம்டன்ஸ் எங்களுக்கான அம்யூனிட்டீஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. ஏன்னா, அப்ப ஆப் ரொம்ப டஃப்பா இருந்தது. ப்ராடக்ட் இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு அ கை நீட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த வியாபாரத்துல சம்பாரிச்சு யாராவது ஒருத்தர் காட்டு அப்படின்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க தானே முதல் தலைமுறை. அப்ப நாங்க முதல் தலைமுறையா இருக்கும்போது எங்களுக்கு யாருமே இல்ல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாரும் ஆட்கள் இருக்காங்க. உங்களுக்கு சொல்லி தர ஆட்கள் இருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வந்து ஹிஸ்டரி வச்சிருக்கணும். ஆக்சஸ் இந்தியால வந்து ஒரு 7 வருஷத்துல வந்து ஒரு பெரிய வரலாற கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் உங்க கையில இருக்கு. அப்போ எங்கள விட உங்களால பெஸ்ட்டா வந்து நீங்க பண்ண முடியும். சரிங்களா? பெஸ்ட்டா பண்ணணும். இந்த பெஸ்ட்டா பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் சார்? என்னெல்லாம் பண்ணா வந்து நீங்க பெஸ்ட்டா வர முடியும்? அப்படின்றதுக்கு ஒரு நல்ல வியாபாரிலாம் எப்படிலாம் இருக்கலாம்? ஒரு நல்ல வியாபாரினா யாரு? அவங்கலாம் வந்து என்னவெல்லாம் பண்ணா வந்து உங்க வியாபாரத்துல நீங்க பெஸ்ட்டா வரலாம்? அப்படின்றத தாண்டி, நான் என்னலாம் பண்ணேன்? விஜயா, ஃபவுண்டர் டைரக்டரா நான் என்னலாம் பண்ணி இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்றத, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து புரியிற மாரி சில விஷயங்கள் சொல்றேன். ஸோ ஒரு நல்ல வியாபாரி, முதல்ல அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு வியாபாரி நல்ல வியாபாரி அப்படின்னா, நீங்க ஒரு வியாபாரம் பண்றதுக்கு முன்னாடி வந்து, அந்த வியாபாரத்தை கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. எப்பயுமே வந்து வியாபாரம் வந்து வெறும் முதலீட்டால மட்டும் ஒரு வியாபாரம் ஜெயிச்சிட முடியாது. வெறும் 4,700 நீங்க போட்டீங்கன்னா, அந்த வியாபாரம் ஜெயிச்சிட முடியுமா? கண்டிப்பா கிடையாது. வியாபாரம் சார்ந்த அறிவு இருக்கணும். வியாபாரம் சார்ந்த நாலேட்ஜ உங்களால கிரியேட் பண்ண முடியல, உருவாக்க முடியல, கிடைக்கல அப்படின்னா, இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியாது. வெறும் பணத்த இன்வெஸ்ட் பண்ணி எந்த வியாபாரத்துல உங்களால ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த வியாபாரத்துல நெறைய பேர் கேட்பாங்க, "நான் ஏன் சார் மீட்டிங் வரணும்? நான் ஏன் Zoom வரணும்? நான் வந்து எதுக்கு வந்து இன்னொருத்தர் சொல்றத கேட்கணும்? எனக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கெல்லாம் அறிவு இருக்கு." அப்படின்னு நெனைச்சிருக்கலாம். ஆனா இந்த வியாபாரம் மட்டும் இல்லங்க. உலகத்துல எந்த தொழில் நீங்க செய்யணும் அப்படின்னாலும், அந்த தொழில் சார்ந்த அறிவு வேணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நானே வந்து இருக்கிறது வந்து சென்னையில வண்ணாரப்பேட்டையில ராயபுரம் பக்கத்துல. சரிங்களா? துணி கடைக்கு இப்ப ரொம்ப ஃபேமஸான ஏரியா. எப்படி டி நகர் ஃபேமஸ் அதே மாரி தான் எம்சி ரோடு வந்து துணி கடைக்கு ஃபேமஸான ஏரியா. நான் பொறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஏரியா. என்கிட்ட இப்போ ஒரு ரூ. 50,00,000 இருக்கு. நான் நெனச்சா வந்து துணி கடை ஆரம்பிச்சிட முடியுமா? அப்படின்னா சத்தியமா முடியாது. ஆரம்பிக்கலாம். கடை ஆரம்பிக்கலாம். பிரம்மாண்டமா எல்லாம் வேணா பண்ணலாம். ஆனா, அத கன்டினியூவா இந்த பிசினஸ் என்னால பண்ண முடியுமான்னா சத்தியமா ஏன்னா, எந்த துணிய பத்தின எந்த நாலேட்ஜுமே எனக்கு தெரியாது.
அப்ப நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஏதோ துணிகள்ல போய் வேலை செய்யணும். வேலை செய்யணும். அந்த துணிய பத்தின நாலேட்ஜ நான் என்ன பண்ணணும்? எது வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன? அத தாண்டி வந்து எது வந்து பக்கா மெட்டீரியல், எது பாலிஸ்டர் இது இது இந்த நாலேட்ஜ்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த வியாபாரம் சம்பந்தமான நாலேட்ஜ நான் கெயின் பண்ணணும். இல்லையா, ஆல்ரெடி வியாபாரம் சம்பந்தமா தெரிஞ்ச ஒரு நபரோட சேர்ந்து நான் என்ன பண்ணணும்? வியாபாரம் பண்ணணும். ஒண்ணு நான் நாலேட்ஜ கெயின் பண்ணணும். இல்ல வியாபாரம் சம்பந்தமா நாலேட்ஜ் இருக்க ஒருத்தரோட நான் என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணணும். ஆனா இந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு வியாபார சம்பந்தம் நாலேட்ஜ் இல்லனாலும் பரவால்ல. இங்க நாங்க அந்த வியாபார சம்பந்தமான நாலேட்ஜ நாங்க உங்களுக்கு கத்து தர்றோம். அந்த நாலேட்ஜ வந்து நீங்க கெயின் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள் இந்த வியாபாரம் சம்பந்தமா கத்துக்குங்க. ஏன்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே எந்த துறையில நீங்க ஜெயிச்சு யார வேணா எடுத்துங்க. அது கிரிக்கெட்டா இருக்கலாம், இல்ல அரசியலா இருக்கலாம், இல்ல சினிமா துறையா இருக்கலாம். எந்த துறை வேணா எடுத்துங்களேன். ஒரு துறையில ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த துறை சார்ந்த அறிவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கலாம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடி கூட கமலஹாசன் வந்து அமெரிக்கா போயிருந்தார். ஒரு 3 மாசம் அமெரிக்கால இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அ எதுக்காக போனாரு அப்படின்னா, அரசியல் அதெல்லாம் அதுக்குள்ள நான் வரவே இல்ல. சரிங்களா? எதுக்காக இருந்தாரு கமலஹாசன்? நீங்க வந்து கமலஹாசன் வந்து சினிமா துறைக்கு செஞ்ச சேவையெல்லாம் பயங்கரம். கமலஹாசன் வந்து சிறந்த நடிகர். இவ்ளோ கிட்டத்தட்ட 4, 5 நேஷனல் அவார்டு வாங்கிரு எல்லாம் ஓகே. ஆனா எதுக்காக கமலஹாசன் வந்து யுஎஸ் போறாரு அப்படின்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது வந்து புதுசா வந்திருக்கு. அடுத்து வந்து சினிமால உலகத்தை ஆளப்போற துறை. இத சினிமால எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக படிக்கிறதுக்காக அந்த ஆள் என்ன பண்றான், 67, 68 வயசுக்கு மேல அந்த துறை மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால அத படிக்கணுன்றதுக்காக நம்ம 67, 68 வயசுல யுஎஸ் போய் என்ன பண்றான், ஏஐ டெக்னாலஜி வந்து படிச்சுட்டு வர்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க. இது மாரி ஒவ்வொருத்தருமே நீங்க நீங்க விராட் கோலி எடுத்துங்க, யார வேணா எடுத்துங்க. அந்த துறையில அவன் ஜாமமா இருக்கான். ஒரு அரசியலா எந்த துறையில ஜாமமா இருந்தாலுமே, அந்த துறை சார்ந்த அறிவு, அந்த துறை சார்ந்த டெக்னிக்கலான எல்லா விஷயத்தையும் தெரியாம, அந்த துறை ல வந்து என்ன பண்ண முடியாது. ஜெயிச்சு மேல வர முடியாது. அப்போ இந்த துறைய வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெறைய மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆஸ் எ ஃபவுண்டர் டைரக்டர் நெறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன். "உனக்கு வந்து ஆக்சிஸ் இந்தியா பத்தி எவ்வளோங்க தெரியும்?" அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, வெறும் 35% ஜஸ்ட் பாஸ். ஒரு 100 மார்க்குல நான் 35% தான் எனக்கு ஆக்சிஸ் இந்தியா பத்தி தெரியும். மீதி 65% சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. உண்மைய ஓப்பனா சொல்ல இப்ப வந்து இந்த ஆப்ல வந்து என்ன கோடிங் யூஸ் பண்றாங்க? இந்த ஆப் சம்பந்தமா ரொம்ப டெக்னிக்கலா நெறைய கேட்டீங்கன்னா, எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? மார்க்கெட்டிங் தெரியும். நல்லா பேச தெரியும். அவ்வளவுதான் தெரியுமே தவிர்த்து, இன்னும் இந்த ஆக்சஸ் இந்தியா பத்தியோ, இந்த பிசினஸ் பத்தியோ, இந்த ப்ராடக்ட்ட பத்தியோ ரொம்ப டீட்டெயிலா கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அப்போ நான் கத்துக்க வேண்டிய விஷயம் 65% 8 வருஷம் இந்த வியாபாரம் வந்திருக்கேன். 6, 7 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர கார் வாங்க வச்சிருக்கோம். ஒரு 50, 60 பேருக்கு ஒரு வீடு கட்ட வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 10,00,000க்கும் மேற்பட்ட ஐடியா வந்து நான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நடந்தா கூட, எனக்கு எவ்வளவு தெரியும்னா, வெறும் 35% தான் வியாபாரத்த பத்தி தெரியும். அப்டின்னா ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர், ஆஸ் எ பிரிவிலேஜ் மெம்பர் நீங்க உங்களுக்கு எவ்வளவு தெரியும்ன்றத நீங்க உங்க பெர்சன்டேஜ நீங்க கால்குலேட் பண்ணி. அப்போ இந்த வியாபாரத்துல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுங்க. அப்போ நெறைய விஷயங்கள என்ன பண்ணும். ஏன்னா இந்த உலகமே வந்து நெறைய விஷயம் கத்துக் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப நெறைய விஷயங்கள் இந்த வியாபாரம் சம்பந்தம் நெறைய விஷயங்கள் என்ன பண்ணணும். தேடி, தேடி, தேடி எங்க முடியுமோ, எவ்வளவு மீட்டிங்ஸ் முடியுமோ தேடி, தேடி, தேடி கத்துங்க. கத்துங்க. அத தாண்டி அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு வியாபாரி அப்டின்னா, அவன் கத்துக்கிறதுக்கு என்னைக்குமே வந்து தயங்கவே மாட்டான். எங்க எங்க எது நடந்தா எது புதுசா ஒரு டெக்னாலஜி வந்தா அத போய் நம்ம தேடி போய் கத்துக்கணும்னு நெனைப்பான். அதெல்லாம் தாண்டி அ நான் நெறைய இடத்துல சொல்ற ஒரு விஷயம். ஒரு வியாபாரி அந்த வியாபாரத்த புரிஞ்சு பண்ணணும், புடிச்சு பண்ணணும். இந்த வார்த்தைய நல்லா நீங்க நோட் பண்ணி நாட் ஒன்லி வியாபாரம் மட்டும் இல்லங்க. எல்லா உங்க வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சு பண்ணணும். 2வது புடிச்சு பண்ணணும். புரிஞ்சுக்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? அத பத்தின விஷயங்கள நீங்க தெரிஞ்சினா தான் புரிஞ்சுக்கணும். அது பத்தின விஷயங்கள என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுன்னா, அத புடிக்க ஆரம்பிச்சுரும் அவ்வளதான். மேபி உங்களுக்கு முதல்ல புடிச்சிருச்சுன்னா, அத புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப உங்க வாழ்க்கையிலே உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, ஒரு பொண்ண நீங்க பார்க்குறீங்க. பார்த்த உடனே அந்த பொண்ணு உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த பொண்ண புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். மேபி ஒரு பொண்ணோட பழகிட்டே இருக்கீங்க. பார்த்தோனே பிடிக்கல. ஆனா அந்த பொண்ணோட பழகிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ண புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். நீங்க உங்க வாழ்க்கையில உங்க ஒய்ஃபே இல்ல உங்க கணவரே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், புடிச்சிடணும். இது 2மே இல்ல அப்டின்னா, அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கசப்பா தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு வாழ்க்கையில அது புரிஞ்சுக்காமயும், பிடிக்காம இருந்ததுன்னா, வாழ முடியாதோ, அதே மாரி தான் உங்க வியாபாரமும். அத நீ சாரி ஃபோன் வந்துச்சு. அத நீங்க புரிஞ்சுக்காமயும், பிடிக்காம இருந்ததுன்னா, அந்த வியாபாரத்துல உங்களால ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த வியாபாரத்த புரிஞ்சு பண்ணுங்க, புடிச்சு பண்ணுங்க. இத புடிச்சு பண்ணணுன்ற இடத்துல தான் நான் 2வது விஷயத்த சொல்ல வரேன். என்ன அப்டின்னா, நெறைய கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்டின்னு சொல்லியாச்சு. 2வது புடிச்சு வியாபாரத்த பண்ணணும். ஏன்னா, நெறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கங்க, ஏதோ வந்து அப்ளைன்னு சொல்ல ஏதோ ஒரு சொல்றதுக்காக வந்து ஒரு வியாபாரம் பண்றோம். ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக இந்த வியாபாரத்துல ஜாயின் பண்ணணும். அப்டின்லாம் வந்து ஒரு வியாபாரத்த வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க.
எந்த நீ பிசினஸ் பண்ணாலும் சரி, நாட் ஒன்லி ஆக்சிஸ் நீங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அதை வந்து ரொம்ப ரசிச்சு ப்ரௌடா அந்த பிசினஸ் வந்து பண்ணுங்கப்பா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு டாக்டர் வந்து நான் டாக்டர் அப்படின்னு பெருமையா சொல்லுவான். ஒரு அட்வொகேட் பா நான் ஒரு அட்வொகேட் அப்படின்னு தைரியமா அவன் பேசுவான். ஒரு போலீஸ்காரன் நான் போலீஸ்காரன் அப்படின்னா, என்ன பயங்கர ஃபிட்டா நான் ஸ்போர்ட்ஸ்மேன்டா அப்படின்னும். ஒரு ஆக்டர் நான் ஆக்டரா சினிமாக்காரனா சினிமால இருக்கேன் அப்படின்னும். ஒரு அரசியல் நான் பொலிட்டீஷியன் அப்படின்னும். அப்போ ஒரு துறையில இருக்க ஒருத்தர் அந்த துறையை நேசிக்காம அந்த துறையில உங்களால என்ன பண்ண முடியாது, ஜாம் பண்ண முடியாது. துறையோட நாலேஜ் எவ்வளவு முக்கியமோ அதை தாண்டி அந்த துறையை வந்து பிடிச்சி பண்ணுங்க. தயவு செஞ்சு திரும்ப சொல்றேன். நான் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆப்போட ஒன் ஆஃப் த பிசினஸ் அசோசியேட்டா இருக்கா அப்படின்றத பெருமையா நீங்க என்ன பண்ணுங்க பண்ணுங்க. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மாட்டேங்க. யோசிச்சு பாருங்க. உண்மையிலே வந்து ஆக்சஸ் இந்தியா அப்படின்றது ஒரு பொக்கிஷம். ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இது அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். ஆமா ஆமா ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆம்பே மாதிரியோ இல்ல மோடி கேர் மாதிரியோ வெஸ்டேஜ் மாதிரியோ இல்ல உலகத்துல இருக்க மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆமா இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். மற்றபடி வந்து நெக்ஸ்ட் ஷோரூம் மாதிரியோ இல்ல அப்படின்னா வசந்தன் கோ மாதிரியோ வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஆமா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். அப்போ ஒரே ஒரு பிசினஸ், ஒரே ஒரு கம்பெனி, நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் நினைச்சா அது ஆன்லைன் ஷாப்பிங், ட்ரெடிஷ்னல் பிசினஸ்னா ட்ரெடிஷ்னல் பிசினஸ், நெட்வொர்க் மார்க்கெட் நெட்வொர்க் மார்க்கெட். அப்ப இந்த மூணுமே கலந்து, ஏன்னா நம்ம ஆஃப்லைன் ஷாப் வச்சிருக்கோம். அப்போ இந்த மூணுமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படியாப்பட்ட இந்த பிசினஸை நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கேன், நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரௌடா வந்து என்ன பண்ணுங்க, இந்த பிசினஸ் வந்து தைரியமா கம்பீரமா சொல்லுங்கப்பா நான் பெரிய பிசினஸ் பண்றேங்க, பெரிய இண்டஸ்ட்ரியில பண்றேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பிசினஸ் போய் வெளியில போய் சொல்லணும். ஏன்னா இந்த பிசினஸோட வேலையை நம்ம என்ன பண்ணோம், பிசினஸ் நம்ம எடுத்துக்கிறோம், எடுத்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம், போய் 4 பேருக்கு வந்து சொல்றோம், 4 பேருக்கு வந்து ஷேர் பண்றோம். ஆனா அந்த ஷேர் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. ஐயோ என்னடா இந்த பிசினஸ் போய் நான் இவர்கிட்ட சொல்லணுமா, இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இல்ல தாண்டி இதை சொன்னா இவர் என்ன நினைச்சுப்பாரு, ஐயோ இதை சொன்னா அப்படின்னு அவர் வந்து நம்மளை வந்து கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் சொல்றதுக்கும் ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. ஏன் தயக்கணும், ஏன் பயம் வருது? ஏன்னா நான் பண்ற விஷயம் பெரிய விஷயம்ன்ற எண்ணம் நமக்கு இல்லைன்னா நமக்கு அந்த தயக்கம் வருது. நான் பண்ற விஷயம் பெரிய விஷயம் இல்லைன்னு தோணும்போது அந்த பயம் வருது. பொய் சொல்றதுக்கோ திருடுறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ நீங்க பயப்படலாம். ஆனா ஒரு நல்ல விஷயத்த சொல்றது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப நீங்க உங்களோட நண்பர் யாரோ ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்களேன். உங்க நண்பர் யாரோ ஒருத்தர் கிட்ட வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு 50,000 தேவைப்படுது, ரொம்ப அர்ஜென்ட், நாளைக்குள்ள ஒரு 50,000 கொடுத்தாங்க தள்ள போற விஷயம் சரிங்களா, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு 50,000 தேவைப்படுது. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அப்படியே நீங்க என்ன பண்ணீங்க, நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல, அப்படியே ஃபோன் எடுத்து நோண்டுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் பார்க்குறீங்க. அதுல யாராவது ஒருத்தர நீங்க செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணி அவர் கால் பண்ணும்போது அவனும் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பேன். ஏன்னா பண்ணும்போதே வந்து இவன் என்ன சொல்லுவான், இருக்குன்னு சொல்லுவானா, இல்லன்னு சொல்லுவானா, இல்ல கேட்டா அப்படின்னு நம்மள என்ன நினைச்சோம் அப்படின்னு ஒரு தயக்கம். தயங்கினே நீங்க ஃபோன் பண்ணி, டேய் எங்கடா இருக்க, என்னடா பண்ற, டேய் இது மாதிரிடா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு கூச்சம். அப்படியே தயங்கி 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 நீங்க ஃபோன்ல நீங்க இது மாதிரி ஒரு 50,000 வேணும்னு கேட்டீங்க. சரி நாளைக்கு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டான். நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு தூக்கம் வரும். ஐயோ நாளைக்கு போனா குடுப்பானா இல்லையா தெரியல, வீட்டுக்கு வான்னு தான் சொல்றான், வேற எதுவுமே குடுக்குறேன் குடுக்கல எதுவுமே சொல்லி நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்றான். நேரா இங்க இருந்து பைக்ல போறீங்க, போற வழியெல்லாம் உங்களுக்கு மனசு ஃபுல்லா என்ன இருக்குன்னா ஒரு ஐயோ என்னடா இது நாளைக்கு குடுப்பானா கொடுக்க மாட்டானா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும். இங்க இருந்து பைக்ல போகும்போது அந்த சிந்தனை இருக்கும். நேரா போறீங்க வீட்டுக்கு போறீங்க, வீட்டுல போய் சோஃபால உட்காரீங்க. உங்க ஒய்ஃப் வராங்க, ஒய்ஃப் வந்து அப்படியே பார்த்துட்டு பார்க்காதவே போனோம். ஐயோ உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டானா ஒரு வேளை, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க ஏது நினைச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு தயக்கமா இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க கடன் கேட்டீங்க, கடன் வாங்குறதுக்காக உங்க வீட்டுல போய் உட்காரீங்க, உங்களுக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். இப்படி உல்டா யோசிச்சு பாருங்க. உங்க நண்பர் உங்ககிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 50,000 காசு கேட்டிருக்காங்க. "ஏய் ஒரு 50,000 வேணும்டா" அப்படின்னு கேட்டிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். நீங்க நாளைக்கு நான் வரேன் உங்க வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி நீங்க பைக்ல போறீங்க. அவர் 50,000 பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? பைக்ல போறீங்க. நீங்க போற நபரு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. போவீங்க, நேரா வீடு கதவு திறப்பீங்க, நேரா போவீங்க, சோஃபால போவீங்க. உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு, "ஏய் என்னடா உன் பிரச்சனை? என்ன உன் பிரச்சனை? என்ன உன் ப்ராப்ளம்? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா 50,000 அப்படின்னு தூக்கி நீங்க குடுக்குறீங்க. இப்ப 2 இடத்துலயும் உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றது இருவேறு கோணங்களா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க காச வாங்க போறீங்க. கடன் வாங்க போகும்போது உங்க கை கீழ இருக்கு. உங்களோட எண்ணம், உங்களோட சிந்தனை எல்லாமே கூனி குறுகி போய் நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா, இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு காச குடுக்க போறீங்க. ஒருத்தனுக்கு வந்து தேவைன்னும்போது அத ஹெல்ப் பண்ண நீங்க போம்போது, நீங்க குடுக்குற இடத்துல இருக்கும்போது உங்க கை மேல இருக்குது. அப்போ உங்களோட எண்ணம், சிந்தனை வந்து வேற லெவல்ல இருக்கும். உயர்ந்து போயிருக்கும். அப்போ இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து நீங்க ஆக்சிஸ் இந்தியா வியாபாரத்தை வாய்ப்ப குடுக்க தான் போறீங்க. இன்னொருத்தர்கிட்ட வந்து மூலியமா வந்து வாய்ப்ப நீங்க ரிசீவ் பண்ணல. இன்னொருத்தங்கிட்ட வந்து யாசகம் கேட்க போல, கெஞ்ச போல. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான். நீ வாய்ப்ப குடுக்க போற. "பா நான் ஒரு வியாபாரம் பண்றேன். நான் ஒரு பிசினஸ் பண்றேன். உன்கிட்ட குடுக்குறேன். வேணும்னா ரிசீவ் பண்ணுவீங்க." பெருமையா "ஏய் இதான் பிசினஸ், இதான் இண்டஸ்ட்ரி, இதான் கம்பெனி. நான் இருக்கேன். இந்தா" அப்படின்னு சொல்லி தைரியமா நீங்க குடுக்குறீங்க.
குடுக்கும்போது வந்து வாங்குறது வாங்காது அவனோட விருப்பங்க. அது அவனோட விருப்பம். வாங்கலாம்னு தூக்கி போட்டு அடுத்து இன்னொருத்தர் இருக்கான். அதான் சொல்லுவாரு. தணிகை சார் சொல்லுவாரு இப்ப. ராமசாமி இல்லன்னா குப்புசாமி, குப்புசாமி இல்லன்னா மாரிசாமி. ஏதோ ஒரு சாமி இருந்துட்டு தான் போகும். அதே மாரி தான். நீங்க வாய்ப்ப குடுக்க போறீங்க. நீங்க தைரியமா இருந்து குடுங்க. என் முன்னாடி நின்னு பிரதமரே உட்காந்து மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு வர்றாரு. வந்த உடனே நான் ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் பயப்படவே மாட்டேன். பயப்படவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, மோடிக்கு உலக அரசியல் தெரியும். உலக அரசியல் தெரியும். ஒட்டுமொத்த இந்தியா பத்தின விஷயங்கள் தெரியும். பொருளாதாரம் தெரியும். எல்லாமே தெரியும். ஆனா, மோடிக்கு ஆக்சிஸ் இந்தியா தெரியாது. மோடிக்கு ஒரு பேர் மேட்சிங் என்ன ஆனா எவ்வளவு இன்கம் தெரியாது. மோடிக்கு வந்து ஆக்சிஸ் இந்தியால எத்தனை கிட் இருக்கு அப்படின்னு தெரியாது. யாருக்கு தெரியும்னா, எனக்கு தெரியும். ஆக்சிஸ் இந்தியால வந்து மோடி பெரிய ஆளான்னா, நான் தான் பெரிய ஆள். அப்போ ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ் வந்து நான் மோடிக்கு சொல்றதுக்கு நான் ஏன் பயப்படணும்னு கேட்கிறேன். உங்க முன்னாடி யாரா வேணா இருக்கட்டும். ஆனா இந்த வியாபாரத்த யாருக்கு தெரியும்? யார்கிட்ட இந்த வியாபாரம் இருக்கு? யார் கையில யார் பிரிவிலேஜ் மெம்பரா இருக்கா? அப்படின்னா நம்ம தான். அப்போ நீங்க வியாபாரத்த தைரியமா ப்ரௌடா சொல்லுங்க. சரிங்களா? எப்படி நாலேட்ஜோட இருக்குமோ, அத தாண்டி இந்த வியாபாரத்த ஒரு நல்ல வியாபாரி என்ன பண்ணணும்னா, ப்ரௌடா என்ன பண்ணணும்? நான் பண்ற பிசினஸ் பெரிய பிசினஸ் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாம, சார் எனக்கு வந்து பயமா இருக்கு சார். இந்த பிசினஸ் பண்றது எனக்கு தயக்கமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னா, மேபி நான் திரும்ப சொல்றேன். உங்களுக்கு தயக்கமா இருக்கு சார். சார் எனக்கு வந்து 99% நம்பிக்கை இருக்கு சார். 1% எனக்கு வந்து தயக்கமா இருக்கு, பயமா இருக்குன்னா, அந்த வியாபாரத்த பண்ணாதீங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க தயக்கத்தோட வியாபாரத்த பண்ணீங்க அப்படின்னா, உங்களால முழு மனதோட அந்த வியாபாரத்த பண்ண முடியாது. உங்களோட சிந்தனை வந்து என்ன பண்ணணும்னா, அந்த வியாபாரத்த நீங்க பேசும்போது வந்து வெறும் உதட்டளவுல நீங்க பேசுற மாரி இருக்கும். ஆனா, அப்படி வியாபாரம் பண்ணா உங்களால ஜெயிக்க முடியாது. நீங்க ஆனா 100% நம்பிக்கையோட இருந்தீங்க அப்படின்னா, இதயபூர்வமா உங்க அடி வயித்துல உங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உங்க இதயத்துல இருந்து வரும். ஆனா, வியாபாரத்து மேல நம்பிக்கை இல்லன்னா, வெறும் வாய் வழியா வெறும் நாக்கும், உதடும் மட்டும் தான் பேசுமே தவிர்த்து, உங்க மனசு பேசாது. நீங்க மனசோட மனசா இருந்து, இதயத்தோட இதயமா இருந்து இந்த வியாபாரத்த 100% நம்பிக்கையோட பேசி பாருங்க. உங்களுக்கான ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். ஸோ, அது எப்ப கிடைக்கும் அப்டின்னா, இந்த வியாபாரம் பத்தின ப்ரௌட் அதாவது சொல்றேன்ல, நான் செய்யற தொழில் நான் பண்றது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது, தைரியமா நீங்க நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி உங்களுக்கான பேச்சு வரும். ஒரு நல்ல வியாபாரி என்னன்னா, அவன் விக்கக்கூடிய பொருள் நல்ல பொருள் அப்படின்னா, அடிச்சு பேசுவான். ரேட் எல்லாம் இதான் ரேட். இதுக்கு மேல குறைய முடியாது. வேணும்னா வாங்கிக்க. இல்லையா போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுவான். சரிங்களா? அப்போ ஒரு நல்ல வியாபாரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிம்பிள். அவன் செய்யக்கூடிய தொழில் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அத தாண்டி அத ரொம்ப புடிச்சிருக்கணும். அது மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்து அவனுக்கு இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சார் இருக்கணும்? ஒரு நல்ல வியாபாரிக்கு அப்படின்னா, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு நல்ல வியாபாரிக்கு வந்து மனிதர்கள ஹேண்டில் பண்ண தெரியணும். ஒரு நல்ல வியாபாரிக்கு அதாவது வேலை செய்றவன் யாருன்னா தொழிலாளி. வேலை வாங்க தெரிஞ்சவன் தான் வந்து வியாபாரி. இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி எனக்கு நல்ல வேலை தெரியும். ஓகே. அத தாண்டி நல்ல வேலை தெரிஞ்சா மட்டும் வியாபாரி ஆக முடியுமா? தெரியாது. வேலை நம்ம தெரியணும். அத தாண்டி நான் ஒருத்தனே வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா, என்னால பெருசா பெரிய லெவல்ல வந்து ஒரு வியாபாரியால வந்து டெவலப் ஆக முடியாது. ஒரு வியாபாரிக்கு வந்து இன்னும் அடுத்த கட்டம் என்னன்னா, நல்ல மனிதர்கள வச்சு வேலை வாங்க தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 10 பேர வச்சு வேலை செய்றீங்க, வேலை வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க சில ஆயிரங்கள சம்பாதிக்கணும். இதே ஒரு 50 பேர், 100 பேர்கிட்ட வந்து வச்சு நீங்க வேலை வாங்குறீங்க அப்படின்னா, சில லட்சங்கள நீங்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க கோடிகள சம்பாதிக்கலாம். நெறைய பேர்கிட்ட இந்த பிரச்சனை. சார் நீங்க வந்து ஆள் சேர்க்கிற வியாபாரம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆள கூப்பிடணும். ஆள் சேர்க்கிற வியாபாரம் தாங்க பண்றேன். தைரியமா சொல்லுங்க. ஆள் சேர்க்காம எந்த வியாபாரங்க உலகத்துல இருக்கு? ஆள் சேர்க்காம எந்த ஃபீல்டுங்க இருக்கு? ஒரு படம் எடுக்குறாரு. அது ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித் யார வேணா இருக்கட்டுங்களா? எடுக்கிற அவங்க மட்டும் போய் படம் பார்க்குறாங்களா? அவங்க தான் படம் பார்க்கணும்னா, படம் அவ்வளோ கோடிலாம் செலவு பண்ணி எடுக்க வேண்டியதில்ல. படம் எடுத்தாங்கன்னா, மனிதர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணி ஆகணும். அதுக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி ஆகணும். அவங்க மக்கள் போய் பார்க்கணும். ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணா கூட, அந்த பேங்க் ஓனர் மட்டும் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? மனிதர்கள போய் நாடாம இது பண்ண முடியாது. ஒரு அரசியல் கட்சிய நான் தொடங்குறேன். சரிங்களா? நான் மனிதர்கள போய் சந்திக்காம, மனிதர்கள அந்த அரசியல் கட்சியில நான் சேர்க்காம, என்னால வந்து சிஎம் ஆயிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ மனிதர்களை வந்து சாராமல் எந்த தொழிலுமே உங்களால பண்ணவே முடியாது. அப்படி நீங்க செய்யணும்னா வேற்றுக்காரத்துல தான் போய் வந்து வியாபாரம். அப்படி வியாபாரம் பண்ண வாய்ப்பே இல்ல. அப்போ ஒரு வியாபாரம் அப்படின்னா, மனிதர்களோட கஸ்டமர கிரியேட் பண்ணாம உங்களால என்ன பண்ண முடியாது? வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ இந்த வியாபாரத்துல நம்ம மனிதர்கள வந்து என்ன பண்ணணும்? சேர்த்து தான் வியாபாரம் பண்ணணும். இப்போ மனிதர்கள சேர்த்து வியாபாரம் பண்ணும்போது, அந்த மனிதர்கள கையாள தெரியணும். மனிதர்கள எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்? நெறைய பேருக்கு என்னன்னா, சார் என் டவுன்லைன் நெறைய பேர் வந்து சரியா நான் சொல்றத கேட்க மாட்றான் சார். நான் சொல்றத வந்து அக்செப்ட் பண்ண மாட்றான் சார். நான் சொல்றத பண்ண மாட்றான் சார். இல்ல இது இப்படி நடக்குது சார். எனக்கு அவனுக்கு ஈகோ பிரச்சனை சார். இது மாரி ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு மேபி உங்களுக்கு இருந்ததுன்னா, நான் திரும்ப சொல்றேன். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒரு நல்ல வியாபாரி வந்து முதல் விஷயம் நான் திரும்ப சொல்றேன். ஒரு நல்ல வியாபாரி எப்படி இருக்கணும்னா, அதுவும் எஸ்பெஷலி நம்ம வந்து மனிதர்கள மட்டுமே ஹேண்டில் பண்றோம். நம்ம வந்து மிஷினரி ஹேண்டில் பண்ணல.
இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு மொபைல் ஷோரூம் வச்சிருக்கேன். இல்ல நான் எனக்கு வந்து மொபைல் சர்வீஸ் பண்ண தெரியும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். மொபைல் ஷோரூம் வச்சு எனக்கு மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னா, ஒரு பக்கம் சாம்சங் மொபைல் இருக்கும், இன்னொரு பக்கம் விவோ இருக்கும், இன்னொரு பக்கம் ஓப்போ இருக்கும், இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் காமனா எல்லா மொபைல்லயும் இருக்க டிஸ்ப்ளேவோ இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உள்ள இருக்க டெக்னிக்கலா நீங்க சொல்லணும்னா, உள்ள இருக்க டெக்னிக்கலா அதிகபட்சம் எத்தனை எம்பி மெமரி இருக்கு, எவ்வளோ ரேம் இருக்கு, 2வது வந்து எவ்வளோ அந்த டிஸ்ப்ளேவோட குவாலிட்டி என்ன, கேமராவோட என்ன சொல்றது பிக்சல் என்ன, இதெல்லாம் எல்லாமே காமனா இருக்கும். மேபி அது சர்வீஸ் பண்ணும்போது வந்து ஒரு ஓப்போ சர்வீஸ் பண்ணனாலும் மேக்ஸிமம் வந்து விவோவும் அதனால சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா, மிஷினரில ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் மட்டும் தான் மிஸ் ஆகுமே தவிர்த்து, மாறுமே தவிர்த்து, மத்த எல்லாமே காமனா தான் இருக்கும். ஒரு 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 மொபைல பொறுத்தவரைக்கும். அதே மாரி தான் எல்லா மிஷினரியும். ஆனா, மனிதர்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஒருத்தன் வேற மாரி கேரக்டரா இருப்பான். ஒருத்தன் வந்து பயங்கர எப்பயுமே சந்தோஷமா இருக்கான். எத பத்தியும் கேர் பண்ண மாட்டான். ஒருத்தன் எல்லாத்துக்கும் வந்து கவலைப்பட்டுனே இருப்பான். ஒருத்தன் எல்லாத்துக்கும் கோவப்படுவான். ஒருத்தன் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவான்? என்ன சொல்லுவான்? டேக் இட் ஈஸியா எடுத்துப்பான். அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு வித மனிதர்கள் அதான் சொல்றேன். நம்ம கூட பொறந்த ஒரு அண்ணன், தம்பி 5 பேர் இருக்காங்கன்னா, 5 பேரோட குணநலமே ஒரே மாரி இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி இருக்கும் பட்சத்துல, கூட பொறந்த ரத்த பிறப்பே வந்து வேற மாரி குணநலன் இருக்கும்போது, நம்மளோட டவுன்லைன் எல்லாமே நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அவன் வேற மாரி தான் இருப்பான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க 0 ஆயிடணும். 0 மீன்ஸ் என்னன்னா, உங்களோட கேரக்டர். நான் உண்மையிலே ஓப்பனா சொல்லணும்னா, ஆஸ் எ விஜய் யார் அப்படின்னா, நான் ராயபுரத்தில பொறந்தவள் தான் பையன். நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஸ்கூல் டேஸ்ல எல்லா டேஸ்லயுமே வந்து எனக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். டக்குன்னுலாம் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு நம்ம நான் கூட்டு பட்டுன்னு அடிச்சுருவேன் நானு. ஏதாவது பிரச்சனைனா முதல் அடி என் அடி தான் இருக்கும். இது வந்து நான் அப்பத்துலருந்து நான் கை நீட்டுருவேன், அடிச்சுருவேன். அ எல்லாத்துக்குமே கோவப்படுவேன். டக்கு டக்குன்னு எனக்கு கோவம் வந்துரும். அதே மாரி கோவத்தோட நான் வந்து ஆக்சிஸ் இந்தியால நான் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு பல டவுன்ல என்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. இல்ல பல டவுன்ல என்கிட்ட நான் அடி வாங்கியிருப்பேன். கண்டிப்பா இது நடந்திருக்கும். ஆனா, இந்த வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நான் என்னோட எல்லா கேரக்டர் தூக்கி ஓர போட்டுட்டு, நான் இந்த வியாபாரத்துல மக்களோட அணுகணும் அப்டின்னா, நான் முதல்ல என்ன ஆவணும்? என்னோட பிளஸ், மைனஸ் எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் தாண்டி நான் அது நியூட்ரல் ஆயிடணும். அவ்வளவுதான். 0 ஆயிடணும். ஒரு நல்ல வியாபாரி எப்படி இருக்குன்னா, எங்க எப்படி தட்டி குடுத்து வேலை வாங்கணும்னு தெரியும். அதாவது ஒருத்தன வந்து நீங்க உங்கள்ட்ட வேலை வாங்கணும்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு நெறைய விஷயம் சாம, பேத, தான, தண்டம் அப்படின்னுவாங்க. எங்க எத பிரயோகப்படுத்தணும்னு தெரியணும் ஒரு நல்ல வியாபாரி. ஒருத்தன கூப்ட்டு, "தம்பி, நீ தான் தம்பி சூப்பரான ஆளு" அப்படின்னு ஒருத்தன நீங்க மோட்டிவேட் பண்ண அப்படின்னா ஒருத்தன் வேலை செய்வான் சூப்பரா. இன்னொருத்தன வந்து மோட்டிவேட் பண்ண, "ஏய் என்ன ஓவரா மோட்டிவேட் பண்றாரு" அப்படின்னு. ஆனா அவனுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா, அவன கூப்ட்டு ஒரே ஒரு நாள் கூப்ட்டு உங்க வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, "தம்பி சூப்பரா நீ சாப்பிடுப்பா தம்பி" அப்படின்னு நீங்க சாப்பாடு போட்டு, போம்போது இந்தாடா ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்து, "நீ நல்லா பண்ற" அப்படின்னா, அவன் அது காலம் ஃபுல்லா நமக்கு அடிமையா அந்த வியாபாரத்த பண்ணுவான். சில பேர் வந்து திட்டுனா வியாபாரம் பண்ணா திட்டுங்க. இல்ல சில பேருக்கு வந்து நீ இந்த வியாபாரம் பண்றியா? நீ எக்ஸ்ட்ரா இத நீ பண்ண அப்டின்னா, நான் இந்த ஆஃபர் தரேன்" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவன் வியாபாரம் பண்ணுவான். சில பேர் தோல்ல எங்க வந்து எத சொன்னேன்ல, யாருக்கு என்ன பிரயோகப்படுத்தணும், யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தெரியணும். அத தாண்டி இந்த வியாபாரம் வந்து முழுக்க முழுக்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஒரு நல்ல வியாபாரிய பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, மக்களை வந்து கையாள தெரியணும். மக்கள கையாள தெரியாத யாரும் வியாபாரம் பண்ண முடியாது. அத தாண்டி என்னதான் மக்கள கையாண்டாலுமே வந்து, அந்த வியாபாரத்தோட முழு பொறுப்பு என்னோடது. நான் வியாபாரம் இந்த வாரம் நான் பிசினஸ் நான் வந்து உதாரணத்துக்கு சிடியா இருக்கேன், இல்ல ஒரு இடியா இருக்கேன். இந்த வாரம் நான் வந்து ஒரு 20 ஐடி குடுக்குறேன், டாஸ்க் குடுக்குறேன்னு சொல்லி என்னோட அப்ளைன் நான் வந்து கமிட் ஆயிருக்கேன்னா, நெறைய பேர் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 20 ஐடி வரல அப்படின்னா காரணம் என்ன? என் டவுன்லைன் சரியா ஒர்க் பண்ணல. என் டவுன்லைன் வந்து சரியா பண்ணல. என் டவுன்லைன் வந்து அது அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உங்களோட பிசினஸ் உங்க கையில இருக்கணும். இந்த 20 ஐடி வந்தது அப்டின்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். இந்த 20 ஐடி வரல அப்டின்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க வந்து காரணத்த வந்து ஜெயிக்கும்போது காரணத்த நான் அப்டின்னு சொல்றதும், தோக்கும்போது காரணத்த தூக்கி என்ன பண்றது? உங்க கீழ இருக்கவங்க மேலயும் வந்து பழி சுமத்துறது வந்து மிக மிக பெரிய தப்பு. அப்போ நீங்க பொறுப்பெடுத்துக்க. அவன் வந்து அதான் சொன்னேன்ல, ஒரு கடை ஓனரு, "ஏன் இந்த மாசம் சேல்ஸ் ஆவல?" அப்டின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கயேன், சேல்ஸ்மேன் கரெக்ட்டா வந்து வந்த கஸ்டமர் வந்து அ சரியா துணி வைக்கல. அதனால வந்து பிசினஸ் டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனர் சொன்னாருன்னா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதே மாரி தான் இந்த வியாபாரத்திலயும் உங்களுக்கு ஏன் பிசினஸ் நடக்கல? ஏன் வியாபாரம் நடக்கலன்னா, என் டவுன்லைன் சரியில்ல, அப்லைன் சரியில்ல அப்படின்னு நீங்க சொல்றது வந்து மிக, 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 மிக பெரிய முட்டாள்தனம். அப்போ இந்த வியாபாரம் உங்க கையில பிசினஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட இருந்தா வியாபாரம் ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்காவது வந்து உங்களோட அப்ளைனோ இல்ல யாரோ ஒருத்தர் இல்ல ஒரு 120 நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த வியாபாரத்துல வந்து நீங்க எங்க தெரியுமா நீங்க ஜாயின் பண்றீங்க? முதல்ல கம்பெனியோட டாப் யாருன்னா கம்பெனிக்கு அப்புறம் வந்து பாஸ்கர் சார், விஜய் சார் இருக்காங்க. விஜய் சார் கீழ ஜி.ஆர். விஜய் இருக்காங்க. ஜி.ஆர். விஜய்க்கு ஹரி இருக்காங்க. ஹரி கீழ வந்து சந்தோஷ் இருக்காரு. சந்தோஷ்க்கு கீழ வந்து தம்பி சுரேந்தர் இருக்கான். சுரேந்தர் கீழ வந்து யுகா பார்த்திபன். யுகா பார்த்திபன் கீழ வந்து கொடியரசு இருக்கான். விஜயகுமார் இருக்கான். கொடியரசு இருக்கான். இப்படிலாம் போட்டு இங்க தான் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னு என்னைக்காவது பிரசன்டேஷன் பண்ணியிருக்காங்களா? நீங்க ஜாயின் பண்றீங்க. உங்களுக்கு கீழ லெஃப்ட்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, ரைட்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. உங்களுக்கு இன்கம் வருது. இப்படிதான் பிசினஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. நீங்க ஜாயின் பண்றீங்க. அப்படி இருந்தா என்ன பண்ணாங்க?
மேபி உங்களுக்கு ஒரு சார்ட் போடும்போதோ, இல்ல ஒரு முட்டைய போட்டு உட்காந்து உங்களுக்கு வந்து பிளான சொல்லும்போதோ, நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. இப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்ன்னா, இந்த வியாபாரம் எங்க இருந்து தொடங்குதுன்னா, மேல இருந்து தொடங்கலங்க. உங்ககிட்ட இருந்து தாங்க தொடங்குது. உங்களுக்கு மேல இருக்கவங்க யாரு அப்படின்னா, உங்களுக்கான சப்போர்ட் பண்றவங்களும், சர்வீஸ் பண்ணவங்களும். உங்களுக்கான சப்போர்ட் சர்வீஸ் உங்கள வந்து அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கான நாலேட்ஜ குடுக்குறதுக்கும், சப்போர்ட் பண்றது, சர்வீஸ் பண்றது. உங்கள பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆட்கள் தான் அவங்க. 2வது உங்களுக்கு கீழ ஜாயின் பண்ற ஆட்கள். உங்களுக்கு கீழ ஜாயின் பண்ற ஆட்கள் வந்து நீங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னா, நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். நீ ஒருத்தன வந்து இந்த ஒரு விஷயம் இது வந்து நீ வந்து இந்த வாரம் வந்து நீ டைமண்ட் முடி அப்படின்னு நீ சொல்லணும்னா, நீ முதல்ல டைமண்ட் முடிச்சிரணும். நீ டைமண்ட் முடிச்சு நீ ஸ்டேஜ்ல ஏறுனா தான் உங்களுக்கு கீழ இருக்கவன் என்ன பண்ணுவான்? உன்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆவான். இங்க இங்க இன்னொரு பிரச்சனை. நெறைய பேர் வந்து சொல்றத கேட்கலன்னா, கண்டிப்பா கேட்க மாட்டான். கேட்பான், சில பேர் கேட்பான், சில பேர் கேட்க மாட்டான். என்ன காரணம் அப்டின்னா, நம்மளோட குழந்தை, நம்ம பெத்த குழந்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத செய்யாத அப்டின்னா டக்குன்னு கேட்டுருதா? அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய நம்ம காப்பாத்தணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு செடிய வளர்க்குறோம். ஒரு செடிய வந்து விதைய போடுறோம். போட்டதுலருந்து அதுக்கு தண்ணி யார் ஊத்தணும்? நம்ம தான் ஊத்தணும். நம்ம தண்ணி ஊத்தணும். அதுக்கு வந்து உரம் வைக்கணும். அது செடியா வளரும்போது என்ன பண்ணணும்? அத சுத்தி வேலி கட்டணும். ஆடு, மாடு மேய்ஞ்சிராம பாதுகாக்கணும். மேபி அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டே இருக்கணும். அந்த விதை ஒரு நாள் விருட்சமாயி ஒரு பெரிய ஆலமரமா மாறுது அப்டின்னா, நீ அதுக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு நீ தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. அது அத பார்த்துக்கும். அதோட நிழல்ல ஓராயிரம் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? இளைப்பாறுவாங்க. அதே மாரி தான் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். உங்க டவுன் லைன் உங்க லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர். உங்க லெஃப்ட்ல ஒருத்தர் வீடு வாங்குவீங்க, ரைட்ல ஒருத்தர் வீடு வாங்குவீங்க. நீங்க வீடு வாங்கிடுவீங்க. சீரியஸ். உங்க லெஃப்ட்ல ஒருத்தர் கார் வாங்க வைங்க. ரைட்ல ஒருத்தர் கார் வாங்க வைங்க. நீங்க கார் வாங்கிடுவீங்க. உங்க லெஃப்ட்ல ஒருத்தர வந்து ரூ. 1,00,000 ரைட்ல ஒருத்தர் 1,00,000 நீங்க என்ன பண்ணுங்க? ரூ. 1,00,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவீங்க. இதுதான் இந்த வியாபாரத்தோட தாரக மந்திரம். அப்போ உங்களுக்கு கீழ வரவங்க, அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கேர் பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள வந்து நீங்க வந்து உங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ பாண்டிங்ல இருக்கீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா, நெறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு இது கிடைக்கணும்னு நீங்க என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ, எனக்கு வந்து இது கிடைக்கணும், கார் கிடைக்கணும், பங்களா கிடைக்கணும், நீங்க என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அது அனைத்துமே வந்து உங்களுக்கு கீழ ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வியாபாரத்துல உங்களோட முதல் வெற்றி அங்க தான் ஸ்டார்ட் ஆகும். உங்க முதல் வெற்றி உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கணும்னு நீங்க கடவுள்ல வேண்டுறீங்களோ, அத்தனையும் எனக்கு கீழ ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும். ஒவ்வொருத்தரும் எனக்கு கீழ வந்த ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு கனவோட, ஏதோ ஒரு ஆசையோட தான் உள்ள வந்திருப்பாங்க. அவங்கள வந்து நான் என்ன பண்ணணும்? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க என்ன பண்ணுங்க? அவங்கள வந்து அணுகுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்கு செய்யணும்னு நெனச்சு நீங்க நெனைக்க ஆரம்பிச்ச முதல் தேதியிலருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கான வெற்றி வந்து தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த வியாபாரம் நான் சொல்லுவேன், மத்த எல்லா வியாபாரத்திலயும் வந்து 100க்கு வந்து 90% வந்து என்ன இருக்கும்னா, அ சுயநலம் இருக்கும். 10% பொதுநலம் இருக்கும். நீங்க எந்த ஒரு வியாபாரம் எடுத்தாலும் சரி. சரிங்களா? நீங்க அது வந்து என்னால வந்து ரொம்ப ஈஸியா என்னால நெறைய உதாரணம் நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் எடுத்துங்க. அந்த வியாபாரத்துல வந்து என்ன இருக்குன்னா, ஒரு 80-90% அந்த வியாபாரம் செய்றவனோட சுயநலம் இருக்கும். 10% பொதுநலம் இருக்கும். பொதுநலம் இப்போ உதாரணம் நான் துணி விக்கிறேன்னு வச்சுக்கங்க. துணியோ இல்ல ஒரு மேபி ஏதோ ஒரு பொருள் விக்கிறேன். ஃப்ரிட்ஜ் விக்கிறேன், டிவி விக்கிறேன் அப்டின்ட்டு. அதுல ப்ராஃபிட் எடுக்கணும். அந்த டிவி வாங்கி அவன் பார்க்கிறவனுக்கு வந்து அது பயன் வந்து ஒரு 10% தான் இருக்கும். ஆனா, இந்த தொழில்ல மட்டும் தான் வந்து 90% வந்து பொதுநலம் இருக்கும். இவனுக்கு கீழ இருக்கணும் ஜெயிக்க வை அப்படின்ற பொதுநலம் இருக்கும். 10% தான் அதுல வந்து சுயநலம் இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட இந்த பிசினஸ் தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தாண்டி கடைசியா இந்த ஒரு நல்ல வியாபாரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, வியாபாரத்துல உங்களோட முழு அர்ப்பணிப்பு இருக்கும். முழு டெடிகேஷன் வரும். நம்ம செய்யக்கூடிய அந்த தொழில்ல உங்களோட நீ நான் செய்றது வந்து கரெக்ட்டா அப்படின்னு தோணுச்சுன்னா, அத உங்களோட முழு அர்ப்பணிப்பு என்ன பண்ணுங்க குடுங்க. ஒரு நல்ல வியாபாரி என்ன பண்ணுவான்னா, அந்த வியாபாரத்துக்கான நேரத்த செலவிடுவான். நான் திரும்ப சொல்றேன். இந்த வியாபாரத்துக்கு நீங்க பண்ண இன்வெஸ்ட்மென்ட்ட அதான் இன்வெஸ்ட்மென்ட்டா? இல்ல. கண்டிப்பா கிடையாது. ஒரு ரூ. 4,500வோ இல்ல 3 ஐடி போட்டாலோ, இல்ல 7 ஐடி போட்டீங்களோ, நீங்க போட்ட காசு தான் இந்த வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மென்ட்னா கண்டிப்பா கிடையாது. இந்த வியாபாரத்துக்கான இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படின்னா, நான் இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும் அப்படின்ற உங்களோட எண்ணம் தான் இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். உங்களோட உழைப்பு தான் இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். உங்களோட நேரம் தான் அந்த வியாபாரத்துக்கான இன்வெஸ்ட்மென்ட். மத்தபடி வந்து நீங்க போட்ட காசோ, அந்த காசுக்கு பொருள் குடுத்தாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அத நீங்க இன்வெஸ்ட்மென்ட் தயவு செஞ்சு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க இன்வெஸ்ட்மென்ட்டா நினைக்கணும் அப்படின்னா, நீங்க இதுக்காக எவ்வளோ அர்ப்பணிப்பா இருக்கீங்க? எவ்வளோ டெடிகேஷனா இருக்கீங்க? எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வியாபாரத்துக்காக உங்களோட நேரத்த செலவு பண்றீங்க? எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வியாபாரத்த பத்தி நீங்க சிந்திக்கிறீங்க? இதுதான் இந்த வியாபாரத்துக்கான இன்வெஸ்ட்மென்ட். அப்போ ஒரு நல்ல வியாபாரி அந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள யோசிச்சுட்டே இருப்பான். அந்த வியாபாரம் பத்தின விஷயங்கள் என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? அப்படின்னு அதுக்கு தன்னோட முழு அர்ப்பணிப்ப குடுப்பான். முழுசா வந்து அவன் என்ன பண்ணுவான்? அவன வந்து ஒப்பு குடுப்பான். அது மாரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியுமே தவிர்த்து, ஏதோ அ அப்ளைன்னு சொல்றான்றதுக்காக வியாபாரம் எடுத்துட்டு, இல்ல ஏதோ ஒருத்தன் சொல்றானுங்க வியாபாரம் எடுத்து, அத நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா,
சத்தியமா அந்த வியாபாரத்துல வந்து உங்களுக்கு வந்து பெரிய வெற்றிலாம் சத்தியமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ உங்களோட டெடிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த வியாபாரத்துக்காக வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்கள முழுசா என்ன பண்ணணும், அந்த வியாபாரம் சம்பந்தமான அதான் சொல்லல, இந்த வியாபாரம் சம்பந்தமா உங்களுக்குள்ள போய் உங்களோட ஒவ்வொரு அணுக்கள்லயும், ஒவ்வொரு செல்லயும் இந்த வியாபாரம் போய் உட்காந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு நிமிஷம் என்னோட அப்ளைன்னு சொல்லுவாரு. அ நெறைய பேருக்கு இது என்னோட அப்ளைன் யார் அப்படின்னா, மிஸ்டர் ஏபி செந்தில்குமார். அவர் சொல்லுவாரு. நெறைய வாட்டி நான் டார்கெட் போடும்போது வந்து எனக்கு சொல்லுவாரு. "டேய் இந்த டார்கெட் அப்படின்றது வந்து நீ முழுசா இத வந்து பண்ணணுன்ற தாட் உனக்கு இருக்கணும். அதெல்லாம் தாண்டி மேபி எவ்ரி வீக் வந்து மண்டே வந்து கட் ஆஃப். டியூஸ்டே 12 மணிக்கு வந்து கிரேஸ் பீரியட். சரிங்களா? மேபி எனக்கு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு 500 ஐடி டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 ஐடி வந்து நான் வந்து முடிக்கணும் அப்படின்னா, நான் நெறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, புதன்கிழமை நீங்க டார்கெட் போடுவீங்க. புதன்கிழமை ஒரு 100% கான்ஃபிடன்ட் இருக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து அது 90 ஆகும். வியாழக்கிழமை ஒரு 80 ஆகும். வெள்ளி, சனி ஆகும்போது வந்து அதெல்லாம் முடியாதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். நம்மள நம்மளே என்ன பண்ணோம்? கம்ஃபர்ட் ஆயிப்போம். ஓகே இது பண்ணலன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். பட் அப்படிலாம் இல்லாம, உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை 12 மணிக்குள்ள வந்து என்னோட அப்ளையன்ட் எம்டி சார் சொல்லுவாரு, 500 ஐடி இல்ல 499 ஐடி நீ முடிச்சுட்ட. ஒரு ஐடி நீ முடிக்கல அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை 12 மணி டான்னு அப்படி பெல் அடிக்கும்போது வந்து 499 முடிச்சு 500 முடிக்கல அப்படின்னா, உன் டார்கெட்ட முடிக்கல அப்படின்னா, உன் தல 100 சுக்குநூறா வெடிச்சிடும் அப்படின்னு கடவுள் என்ன பண்றாரு? உனக்கு வந்து ஒரு சாபம் குடுத்துட்டாரு அப்படின்னா, நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு. அப்படின்னு கேட்பாரு. அப்படியே கேட்பாரு. என்ன பண்ணுவோம்? செவ்வாய்க்கிழமை மதியத்துலருந்து ஆரம்பிச்சு, அடுத்த செவ்வாய்க்கிழமை 12 மணி வரைக்கும் உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல்ல வந்து எல்லாத்துலயும் வந்து அந்த டார்கெட் மண்டையில ஓடும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். அதுக்காக அர்ப்பணிப்போம். ஏன்னா 12 மணிக்கு மேல வந்து டார்கெட் முடியல என்ன ஆயிடும்? என் உயிர் போயிடும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்காக வந்து நம்ம டெடிகேஷனா இருப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ அத பண்ணி முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோமோ, அந்த சிந்தனை வந்து நம்மள என்ன பண்ணும்? அந்த அந்த அர்ப்பணிப்பும், அந்த சிந்தனையும் அந்த மேபி அது பயமா இருக்கலாம், அர்ப்பணிப்பா இருக்கலாம். இல்ல அதுக்காக வந்து மெனக்கெட்டு வேலையா இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த தாட் வந்து உங்கள என்ன பண்ணும்னா, கண்டிப்பா முடிக்க வச்சுரும். அதே மாரி தான். நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பிசினஸ் வந்து பண்ணாதீங்க. ஒரு கம்ஃபர்ட்டா இருந்து நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா, உங்களால பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. இந்த கம்ஃபர்ட்ட தாண்டி வெளியில வந்து பிசினஸ் பண்ணணும்னு நெனைங்க. உங்க கம்ஃபர்ட்ட தாண்டி பிசினஸ் பண்ணணும்னு நெனைங்க. ஏன்னா கம்ஃபர்ட்ல இருந்தீங்கன்னா, உங்களால பிசினஸ் ஜெயிக்க முடியாது. ஓப்பனா சொல்லணும் அப்டின்னா, நெறைய அ இடத்துல என்னால இது வார்த்தைகள சொல்ல முடியும். என்னன்னா, நெறைய ஜெயிச்சவங்க, நெறைய பெரிய லெவல்ல இருக்கோம். உதாரணத்துக்கு நீங்க சென்னையில இருக்க நெறைய பேர் நான் சொல்லுவேன். நான் யோசிச்சு பார்க்கும்போது 3 தலைமுறை நாங்க சென்னையில இருக்கோம். ஏன்னா சொந்தமா இடம் இல்ல. ஆனா நெறைய பேர் இங்க சென்னையில இடம் வாங்குன நெறைய பேர் யார் யாருன்னு பார்த்தேன். நெறைய வியாபாரி யார் இருக்குன்னா, ஊர விட்டு ஊர் வந்தவங்க. ஊர விட்டு ஊர் வந்தவங்க. சென்னைய வந்து வாழ்விடமா இல்லாம ஊர விட்டு ஊர் வந்தவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க சென்னையில. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க சினிமா துறையில இருக்க நெறைய பெரிய பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து ப்ராப்பர் சென்னையா இருக்க மாட்டாங்க. ப்ராப்பர் சென்னையா இருக்க மாட்டாங்க. பாரதியார் எடுத்துங்க, பாலச்சந்தர் எடுத்துங்க, சேரனா எடுத்துங்க. இது மாரி இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய எந்த நீங்க டைரக்டர் வேணா எடுத்துங்க. ப்ராப்பர் சென்னையா வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஊர விட்டு ஓடி வந்தேன். எஸ். ஜே. சூர்யா இது மாரி நீங்க யார வேணா எடுத்துக்கங்களேன். ஊர விட்டு ஓடியாந்தாங்க. ஊருலருந்து சினிமால ஜெயிக்கணும்னு வந்தாங்க. போய் இந்த வேலை செஞ்சாங்க. சவுந்தரக்கனி யார வேணா கேட்டாலும் சரி, நான் வந்து அயர்ன் பண்ணியிருக்கேன். போயிட்டு வந்து பெருக்கியிருக்கேன். ஹோட்டல்ல போய் வந்து சர்வரா வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னுவான். ஏன்னா ஊர விட்டு ஊர் வந்த அவனுக்கு இருக்க இடம் இருக்காது. சாப்பிட சாப்பாடு இருக்காது. சரியா? ஆனா ஒரு கனவு மட்டும் இருக்கும். ஆனா இங்க ப்ராப்பரா இங்க பொறந்தவனுக்கு வாய்ப்ப தேடுவான். ட்ரை பண்ணுவான். கிடைக்கல வீட்டுக்கு வந்துருவான். ஏன்னா வீட்ல அவனுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கும். 3 வேள சாப்பாடு இருக்கும். அவன் ஜெயிக்கணுன்ற வெறின்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா ஊர விட்டு ஊர் வந்தவனுக்கு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்ப அவன் ஜெயிச்சா மட்டும் தான் அவனோட இடத்த வந்து தக்க வைக்க முடியும்னும் போது, அவன் என்ன பண்ணுவான்? அதுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அப்போ ஒரு கம்ஃபர்ட்லேருந்து வெளியில வந்து வியாபாரத்த பண்ணணும். ஒரு கம்ஃபர்ட்டா இப்போ யோசிச்சு பாருங்க. ஆக்சிஸ்ல இந்த வாரம் 5000 சம்பாரிச்சா தான் உனக்கு 3 வேள சாப்பாடு. ஒரு 5000 இன்கம் நீங்க வந்தா தான் வந்து உங்க வீட்டு வாடகை. 5000 சம்பாரிச்சா தான் உங்க குழந்தைக்கான மெடிக்கல் செலவு. 5000 சம்பாரிச்சா உங்க குழந்தைக்கான எஜுகேஷன். 5000 சம்பாதிச்சா தான் உங்க அப்பா, அம்மாவுக்கான சாப்பாடு. இது எல்லாமே அந்த 5000க்குள்ள இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒவ்வொரு வாரமும் இன்கம் நீங்க சம்பாதிச்சா, அந்த இன்கம் மூலியமா தான் உங்க வாழ்க்கையே நடக்குது அப்படின்னா, நம்ம எத பத்தியும் யோசிக்க மாட்டோம். நம்ம கம்ஃபர்ட்ட விட்டு வெளிய வந்து என்ன பண்ணணும், இத செஞ்சே ஆகணும்னு நம்ம செய்வோம்ல. அந்த டெடிகேஷன் தான் சொல்றேன். அந்த டெடிகேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த வியாபாரத்துல ஜெயிச்சிடலாம். ஸோ கடைசியா ஒரே ஒரு கதையோட நான் அந்த மீட்டிங்க முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். என்ன அப்படின்னா, அ "உள்வதெல்லாம் உயர்வில்" அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து பெருசா நினைக்கணும். பெருசா நினைச்சா தான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். பெரிதினும் பெரிதுகள். ஏன்னா இங்க நெறைய பேருக்கு என்ன பிரச்சனை, ஆக்சிஸ் இந்தியா உள்ள வந்து எனக்கு 5000 சம்பாரிச்சா போதும், 10,000 சம்பாரிச்சா போதும், 20,000 சம்பாரிச்சா போதும் அப்படின்னு நீங்க உள்ள வந்திருப்பீங்கல்ல. அந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு இந்த ஆக்சிஸ் இந்தியா பெருசா வந்து உதவி பண்ணாது.
ஆக்சிஸ் இந்தியா உள்ள வந்ததே வந்து என்னன்னா, உங்களோட பெரிய பெரிய கனவுகள் எல்லாத்தையும் வந்து நிறைவேத்துறதுக்கான இடம். அப்ப நீங்க நினைக்கிறத பெருசா நினைங்க. நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத பெருசா பண்ணணும்னு நினைங்க. உதாரணத்துக்கு வானத்த நோக்கி நீங்க வந்து ஒரு பந்த எறிகிறீங்க. வானத்த போய் டச் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக நீங்க பந்த தூக்கி போடுறீங்க அப்படின்னா, வானத்த போய் டச் பண்ண வேணாங்க. அட்லீஸ்ட் உங்க வீட்டு கூரையாவது அத தாண்டும்ல. நீங்க எறியிற அந்த கல்லோ, இல்ல அந்த பந்தோ. அப்போ நீங்க நினைக்கிறத பெருசா நினைங்க. ஆனா கிடைக்கிறது அத விட சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்கும். அப்படிதான் வந்து இந்த கதைய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தேனீக்களோட கூட்டம் எப்பவுமே கூட்டமா இருக்கும். அந்த தேனீக்களோட கூட்டத்துக்கு தலைவர் யாரா இருப்பார்ன்னா, ஒரு ராணி தேனீ. ஒரு லேடீஸ் தான் இருப்பாங்க. ஒரு ராணி தேனீ தான் வந்து இருக்கும். அதோட தலைவி. அப்படி இருக்கக்கூடிய தலைவிக்கு வந்து ஒரு பெரிய ஆசை. என்ன அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய உலகத்தோட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு தேன வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடிக்கு ஆசை. அந்த அந்த ராணி தேனீக்கு ஆசை. அந்த தலைவனுக்கு ஆசை. அந்த தலைவன் என்ன பண்றாருன்னா, ஒட்டுமொத்த அந்த கூட்டத்துக்கும் கூப்பிட்டு, இது மாரி நம்ம வந்து உலகத்தோட மிகப்பெரிய தேன் அடைய வந்து நம்ம உருவாக்குறோம். அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. நம்ம எல்லாம் பண்ணுவோம். நம்ம இது வந்து நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னோனே, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, 100 பேர்ல ஒரு 50 பேர், ஆமாங்க பண்ணலாம், சூப்பருங்க. நல்ல ஐடியா நம்ம பண்ணலாம். நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 50 பேர் சொல்றாங்க. ஒரு 50 பேர், அதெல்லாம் வாய்ப்பே இல்லங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவா இருக்க எல்லா இடத்துலயும் ஒரு நெகட்டிவான ஆட்கள் இருப்பாங்கல்ல. அது மாரி வந்து சில பேர் வந்து பண்ண முடியாதுன்றாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு வாக்கெடுப்பு பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கும் மேற்பட்ட பேர் வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னோனே, மத்த எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு 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 காட்டுல இருக்க மலை அதாவது என்ன சொல்றது, அங்க ஒரு பெரிய மரத்துல என்ன பண்றாங்கன்னா, அத போய் என்ன பண்றாங்க, அந்த வேலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, மகரந்த சேர்க்கை அதான் சொல்லலாம். தேனீக்கள் எல்லாம் இந்த உலகமே அழிஞ்சிரும். ஏன்னா மகரந்த சேர்க்கை இல்ல அப்படின்னா, நீ நம்ம சாப்பிடுற காய்கறிலாம் இருக்காது. இது ஒரு சயின்ஸ், அது வேற விஷயம். 1 வருஷம் கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய தேனடைய வந்து என்ன பண்றாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த தேனீக்கள் வந்து உருவாக்கிட்டே இருக்கு. அப்படி உருவாகிட்டே இருக்க டைம்ல அந்த வழியா அந்த 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 வழியா வந்து ஆ ஒரு ஒரு 3 வேடர்கள் போறாங்க. 3 வேடருக்கு கண்ல வந்து அந்த தேன் வந்து பட்டுது. பட்டோனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, பண்ணோனே டக்குனு என்ன பண்றாங்க, அந்த ஃபுல்லா அதுக்கு தீப்பந்தம்லாம் கொளுத்தி, ஒட்டுமொத்த தேனீ கூட்டத்தையும் விரட்டி அடிச்சு அந்த அந்த தேனடைய வந்து அபகரிச்சுட்டு போயிடுறாங்க. அபகரிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அபகரிச்சுட்டு போயிடுறாங்க. போய் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கூட்டம் ஒண்ணா சேருது. அப்படியே அந்த தீப்பந்தம்லாம் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த கூட்டம், தேன் கூட்டம்லாம் வந்து திரும்ப ஒண்ணா சேருது. ஒண்ணா சேரும்போது அதான் சொன்னேன்ல, எப்பவுமே நெகட்டிவா சொல்ற ஒரு கூட்டம்லாம் நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இதெல்லாம் வேஸ்ட்டு. தேவையில்லாம கிட்டத்தட்ட 1 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது எல்லாமே அது வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் நெகட்டிவா பேசினே இருக்காங்க. எல்லாம் ஒரு அழுது புலம்பி ஒரு மாரி இருக்கு. அப்போ அந்த ராணி தேனி ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தைய தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இந்த ராணி தேனி அழகான ஒரு வார்த்தைய சொல்லும். என்னன்னா, இந்த மனிதர்கள் வந்து நம்மளோட உழைப்ப வந்து திருடிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் உழைப்ப திருடிட்டு போயிட்டாங்க. நீங்க வருத்தப்படுறீங்களா? ஓகே. சரிங்களா? ஆனா யோசிச்சு பாருங்க. நம்மளோட உழைப்ப அவங்களால திருட முடிஞ்சது. ஆனா, நம்மளோட திறமைய அவங்களால திருடவே முடியாது. ஏன் அப்டின்னா, இந்த மனிதர்களால தேன் அடைய திருட முடியும். ஆனா, தேன மலர்கள வந்து உருவாக்கக்கூடிய அந்த திறமை இருக்குல்ல, அது இன்னும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இது என்ன பண்ண முடியாது. எந்த மனிதராலும் என்ன பண்ண முடியாது. நம்மளோட திறமை என்ன பண்ண முடியாது. அபகரிக்க முடியாது. திருட முடியாது. இன்னும் நம்மகிட்ட அந்த திறமை இருக்கு. நம்ம நெனைச்சோம் அப்டின்னா, நம்மளால திரும்பவும் உருவாக்க முடியும். ஆனா, நம்ம செஞ்ச தவறு என்ன? ஒரு மனிதரால அபகரிக்கக்கூடிய இடத்துல நம்ம செஞ்சோம். அதனால எடுத்துட்டாங்க. இந்த மனிதர்களே வர முடியாத ஒரு மலை உச்சிலயோ, மனிதர்களே வந்து அண்ட முடியாத ஒரு உச்சிலயோ, நம்ம இந்த முயற்சிய பண்ணோம்னா, திரும்ப நம்மகிட்ட அந்த திறமை இருக்கு. உழைப்ப மனிதர்களால திறமைய திருட முடியும். மை டியர் ஃபிரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்றேன். இத நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கூட்டம் ஒண்ணா சேர்ந்து அது தேனடைய உருவாக்குனதா ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதே மாரி தான் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். இங்க மனிதரா பொறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்கு. பல கோடி விந்தணுக்கள போராடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த உலகத்துல பொறந்திருக்கோம். இந்த உலகத்துல பொறந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கான காரணம் இருக்கு. நம்ம பொறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் அப்படின்ற இந்த இடைப்பட்ட பயணத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம பொறந்திருக்கோம். ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. இந்த உலகத்துக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணுன்றதுக்காக தான் மரம், செடி, கொடி எல்லாமே நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 வேலை இருக்கு. நீ இந்த உலகத்துல படைக்கப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சு, நான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா, அந்த காரணத்த செய்வதற்காக நான் என்ன பண்ணுவேன், நான் பாட்டுக்கு காரியத்துல ஈடுபடுவேன். இந்த காரணம் உங்களுக்கு புரியல. நீங்க எதுக்காக படைக்கப்பட்டீங்க அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரியல. எதுக்காக உங்ககிட்ட இந்த வியாபாரம் கிடைச்சிருக்கு அப்படின்ற காரணம் உங்களுக்கு புரியல. நான் எதுக்காக ஆக்சிஸ் இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற காரணம் உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க காரியத்துல ஈடுபட மாட்டீங்க. உங்களோட காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் இந்த வியாபாரத்துல ஜெயிக்கணும். நான் ஒரு 100 பேரோட லைஃப நான் மாத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்து, அந்த காரணத்துக்காக தான் அந்த வியாபாரத்துல உள்ள இருக்கேன். என் கடன அடைக்கணும். என் லைஃப மாத்தணும். என்ன மாரி இருக்கக்கூடிய ஒரு 100 பேரோட லைஃப நான் மாத்தணும் அப்படின்ற காரணத்த நீங்க ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட காரியம் ஈஸியா இருக்கும். காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா காரியத்துல ஈடுபடுவீங்க.
உங்களோட காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. நீங்க எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டீங்க? எந்த நோக்கத்துக்காக இந்த வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க? அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணமா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கடனா இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து குழந்தைய படிக்க வைக்கணும்னு இருக்கலாம், ஒருத்தர் சொந்தமா வீடு கட்டணும்னு இருக்கலாம், ஒருத்தர் ஃபாரின் டூர் போணும். என்ன வேணா காரணமா இருந்துச்சுங்க. எந்த காரணத்துக்காக நீங்க வியாபாரத்துல உள்ள வந்தீங்களோ, அந்த காரணம் நிறைவேற வரைக்கும் நீங்க உங்க முயற்சிய பண்ணுங்க. 2026 உங்களுக்கான வருடம். கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல நீங்க அடைவீங்க. அதுக்கு இந்த ஈகிள் டீம் கண்டிப்பா சப்போர்ட் ஆகும். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஈகிள் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. சரிங்களா? இந்த இந்த பேருக்கு பின்னாடியே ஒரு வரலாறு இருக்கு. சரிங்களா? அது தன்னை தானே புதுப்பிச்சுக்கும். 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தன்னை தானே என்ன பண்ணும் செதுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசா உருவாகிட்டே இருக்கும். உலகத்துல யாருமே பறக்க முடியாது. மழை பெய்யுது அப்படின்னு சொல்லலாம்ல. மழை பெய்யுதுன்னா காகம், குருவிலாம் என்ன பண்ணும்? கூட்டுல அடியும். ஆனா மழை பெய்யுற மேகத்துக்கு மேல போய் நின்னு அது வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு இனம் தான் இந்த ஈகிள். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு டீம்ல உங்களுக்கு நல்ல அப்ளைன் கிடைச்சிருக்காங்க. ஒரு நல்ல பிசினஸ் கிடைச்சிருக்கு. நல்ல லீடர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ கிடைச்ச இந்த விஷயத்த பெஸ்ட்டா பண்ணுங்க. கண்டிப்பா கூடிய விரைவில் நான் சொன்ன மாரி உங்க எல்லாருமே நேர்ல சந்திக்கிறேன். விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.